பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் இந்த 7 நாட்களும் பிரத்யேகமாக உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் நாம் பிரத்யேகமாக இந்த 7 நாட்களில் நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடி நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரத்யேகமாக 7 நாட்களுக்கும் 7 விதமான தலைப்புகளிலே இங்கே ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள், ஆராதனை செய்வார்கள். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் பிரத்யேகமாக மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் பிரத்யேகமாக நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிஷன் இந்தியா இயக்கத்தை கர்த்தர் இப்படி அவருடைய ராஜ்ய பணிக்கென்று பயன்படுத்தி வருகிறார். இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதலை காண வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது ஊக்கமான அந்த ஜெபம் பலன் உள்ளதாக அமையும். கர்த்தர் நம் ஜெபத்தை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்வார், வழி நடத்துவார், தேசத்தில் விடுதலை தருவார், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? அப்படி நீங்கள் காத்திருந்து ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்களையும் இந்த நாட்களில் நீங்கள் பிரத்யேகமாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் பலன் தருவாராக, உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் துதிக்கும் போது எங்களுக்கு சமீபமாய் வருகிறவரே, எங்கள் துதிகளில் வாசம் பண்ண விரும்புகிறவரே, நன்றி நன்றி நன்றி. நீ சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, துதிகளுக்கு பாத்திரரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சேனைகளின் தேவனே, நீ நல்லவர், 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 நல்லவர். தேவாதி தேவனே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாண்டவரே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. எங்களுக்கு சமீபமாயிருக்கிற உம்மை போல் ஒரு தேவன் இல்லையப்பா. எங்கள் ஆண்டவர் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் துதிக்கும் போது பிரியப்படுகிற உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையப்பா. நீர் ஒருவரே மகத்துவர், நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம், உம்முடைய பாதத்தை பிடித்திருக்கிறோம், உம்மை நோக்கி உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நடுவில் மகிமையான காரியங்களை செய்வீராக. பலத்த செய்கைகளை எங்கள் நடுவில் நடப்பிக்கிறவரே, இந்த மாலை நேரத்திலே ஆவியானவர் எங்கள் நடுவில் மகிமையான செயல்களை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கிருபையா எங்களை கொண்டு வந்ததற்காய் நன்றி. நீர் எங்கள் நடுவிலே மகிமைப்படுவீராக, எங்கள் துதிகளிலே மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு பிரியமாகட்டும். நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்கள் பிரியமாகட்டும். நாங்கள் ஏறெடுக்கிற பலிகள் பிரியமாகட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய மகத்துவமான கிரியை நடக்கட்டப்பா. எங்கள் நடுவிலே நீர் ஊழியம் செய்வீராக. எங்கள் இருதயங்களை அறிந்தவர் நீர், எங்கள் எண்ணங்களை அறிந்தவர் நீர். எங்களை உமக்கு சமீபமாக்குவீராக. எங்கள் முகத்தை உமக்கு நேராய் திருப்புகிறோம், எங்கள் முகத்தை உமக்கு நேராய் திருப்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலானவரே, ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம்
ஆண்டவர் நீரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா நாமத்திலும் ஆமென், சர்வ பூமிக்கெல்லாம் நித்தியவாசியும் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாம. ஹல்லேலூயா. மகத்துவமும் மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே, மகத்துவமோ உன்னதமுமான நாமமுட. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா நாமத்திலும், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், பூமிக்கெல்லாம். ஒரு விஷயம் கூட, நித்தியவாசியும் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே, மகத்து. அவரை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க, இந்த ஆராதனை ஆரம்பத்திலே அவர் மகிமைப்படுவாராக. நம்மை அர்ப்பணித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தம் உயர்த்தி எல்லா நாமத்திலும், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, எல்லா நாமத்திலும் எஸ் நீர் மேலானவர். ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்த. பாத்திரர் பாத்திரர் நீர் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் நீர். once again, பரிசுத்தர் பரிசுத்தர், என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகிமைப்படுவாராக. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள் வெளிப்படட்டும். பாத்திரரே பாத்திரர் நீர் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் சேர்ந்து ஆராதனா 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 ஆராதனா. மகிமையானவரே, ஓரி மலரஷ தலரியா தலரியா தலரே. once again எல்லாரும் சேர்ந்து ஆராதனா ஆராதனா. மகிமை விளங்கட்டும், அவர் உயரட்டும். ஆராதனா ஆராதனா. ஓ ஹalleluya. yes lord. ஆமென். அப்படியே பாடுங்க. துதியுமக்கே துதியுமக்கே கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கு
உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையோ. நல்லவரே நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை அவருக்கு உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி துதியுமக்கே, துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழோ. இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம். துதியுமக்கே, துதி கனமுமக்கே, புகழும் மேன்மையும். நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட. துதியுமக்கே, துதியுமக்கே, ஹல்லேலூயா. கடைசி 2 கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் we praise your holy name. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமைப்படுவீராக. சபை சத்தம் உயர்த்தி எங்கள் மத்தியில், எங்கள் ஆவியானவர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்திருப்பீராக. எங்கள் மத்தியில் உலாவிடும். நல்ல கரங்களை தட்டி நம் நடுவில் வந்திருக்கிற, உலாவிக் கொண்டிருக்கிற, துதிக்கு பாத்திரராகிய நம் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகத்தக்கதால் முழு பலத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படும். நீர் உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணப்படுத்தும். எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கப்பா. நீர் மகிமையாய் வெளிப்படுவீராக. உம்மை காண வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா மகத்துவமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் உலாவும். நீர் விரும்புகிற ஆராதனையா இந்த ஆராதனை மாறட்டும். எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளில் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. அந்த கிருபையை விருதாவாக்காதபடிக்கு ஆண்டவரே, பாராட்டின கிருபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இன்னும் பலம் தருவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். எல்லா தடைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். அழைத்து கொண்டது உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல பிரசனத்தை அனுபவிக்கட்டும். வேண்டிய வார்த்தைகளை கொண்டு இடைபடும். எங்களை தேற்றும், எங்களை உருவாக்கும். இன்னும் அதிகமாக உம்மோடு நெருங்க வைப்பீராக. தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்து 46வது சங்கீதத்தை சேர்ந்து சத்தமாய் வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். 46வது சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோ. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. ஆன்லைன் மூலமா இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு அடைக்கலும் பலனுமா இருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலைக்கு நான் பயப்பட தேவையில்லை. நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் பயப்பட தேவையில்லை, நான் அவர் பிள்ளை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். எளியவனை ரட்சிக்க அவர் எங்கேயோ இருந்தல்ல, எளியவனுடைய வலது வாரிசத்தில் நின்று உதவி செய்கிறவர். ஆமென். என் கூட கர்த்தர் இருக்கிறதை அதிகமாக நான் உணர்ந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திர ஒரு விஷயம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி எப்படி நிற்கிறோம் என்றால் ஒரே வார்த்தை, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து, என்னை உணர்த்தி, என்னை நடத்தி, என்னை காத்து. அவன் யாக்கோபை குறித்து சொல்ல, அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அவனை மாத்திரமல்ல நம்மையும் அவரே நடத்தி கொண்டிருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு. சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான். ஆமென். பயப்பட மாட்டேன். காரணம் இயேசு, இயேசு என்னோடு. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு. ஆமென். பயப்பட மாட்டேன்னு சொல்லும் போது அது பயம் இல்லாம சொல்லணும். பயம் இருக்காதுன்னா முகத்துல சிரிப்பு தெரியும். நல்ல சந்தோஷத்தோட என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிற நிச்சயத்தை நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகத்தோடு சிறியோர் முதல் பெரியோர் வரை ஹல்லேலூயா. உதவி வருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காரணம் இயேசு என்னோடு இருப்பதனா. இயேசு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஓ இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதனா. இயேசு பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கியே. ஆமே. லெக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு. இயேசு உலகில் இருக்கிற அழகை விட, உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற சொல்ல என்னில் இருப்பவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ரிபாலரா சந்தலரா. இயேசு என்னோடு. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லுங்க. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம்
இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு பாடுங்க. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு. உலகில் இருக்கிற அழகை விட என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, ஒரு மனசந்தலரா என் கூட இருக்கிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட சந்தோஷத்தோடு அப்பா சமூகத்தில் களி கூர்ந்து இயேசு என்னோடு. ஆமென். அப்படியே சொல்லுவோம். அப்பா வீட்டில் எப்போதும், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும், ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், glory பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆஹா அல்லேலூயா, ஆமென். ரிபலரஷக்கரா, இந்த வாக்கியத்தில் வைத்து காத்திருந்தா, காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தா என்னை கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம். எனவே எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். எஸ் லார்ட், உம்முடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆஹா அல்லேலூயா, ஆமென். இதை அனுபவித்தவர்களை கூட சேர்ந்து பரிசுத்த முத்தம் தந்து, பரிசுத்த முத்தம் தந்து என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் glory, ஆமென். பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பம். ஆஹா அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா. ஆவி என்னும் ஆடை தந்தார், ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம். இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷம் ஒவ்வொரு கூடாரத்திலும் பெருகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆஹா அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும், நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும். அல்லேலூயா, சொல்லுங்க. ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம். எஸ் ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி நன்றி
இணையில்லா. ஆமென், அல்லேலூயா. ஆனந்தமே. நல்ல கைகளை தட்டி அவர் சமூகத்தில் தான் எனக்கு ஆனந்தம் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு பயமில்லை, என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் களி கூர்ந்து மகிழுவேன். நான் பயப்படும் காரியங்கள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படும். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. ஆமென். அவருடைய நினைவுகளை உன் வாழ்க்கையில் நடக்கும். எஸ் எஸ் எஸ். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால், உன்னை கைப்பிடித்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால், யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். ரிவலராத ஹந்தலரை கரபலமோ ஷதலரியாதரா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என் பயத்தை போக்குகிறவர் அவர். ஆமென். பயமே வராது என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு நெருங்க நெருங்க பயமே வராது இல்லை, பல பயங்கள் வரும். ஆனா ஒரு தேவ பிள்ளை அவரை மட்டும் சார்ந்திருப்போம் என்றால் வருகிற பயம் கொஞ்ச நேரத்தில் இல்லாமலே போயிடும். பல நேரத்தில் கொந்தளிப்பின் நடுவில் படகுக்குள் இருக்கிற இயேசுவை பார்ப்பதை விட படகுக்குள் இருக்கிற நங்கூரத்தை தான் பார்க்கிறோம். சீஷர்கள் அலை மோதினதும் கூப்பிட்டாங்களா? இல்ல. தங்கள் பிரயாசத்துக்கு எந்த ஒரு சக்சஸான காரியம் நடக்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி தெரிஞ்ச பிறகு கூப்பிட்டாங்களா? அலை அடிச்ச உடனே கூப்பிடல. ஏன்னா பேதுருக்கு படகுல போய் பழக்கம் உண்டு. படகுல அலை மோதும் போது, கொந்தளிப்பு வரும்போது அதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான காரியங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் தான் ஏசிட்டு, ஆண்டவரே நாங்கள் சாகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆமென். இன்னைக்கு பலரும் நாமளும் இப்படி தான் செய்யறோம். பயம் வர அந்த ஸ்டார்டிங்லேயே அவரை பார்க்கிறோமா, இல்ல பயம் எக்ஸ்ட்ரீமா போன பிறகு பார்க்கிறோமா? தாவீது 56ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்ற, நான் பயப்படும் நாட்களில் நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரே. அப்படியா? ஆமென். தாவீது யுத்தத்தில் வல்லவர் தான், தாவீது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர் தான். ஆனா தாவீது சொல்ற, நான் பயம் வந்துட்டாலே நான் என் திறமையோ என் பலத்தையோ என் கூட இருக்கிற ஆட்களையோ என்னை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையில இல்லை, நான் உங்களை மட்டும் நம்பி இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அந்த வசனத்தை அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பயம் வராது என்றல்ல, ஆனா அந்த பயம் என் வாழ்க்கையில டெய்லி தொடருதுன்னா நான் இன்னும் சரியா அவரை நம்பலன்னு அர்த்தம். ஒரே வசனத்துல சொல்றார். அந்த 56ஆவது சங்கீதத்துல பாருங்க, அந்த சங்கீதம் எழுதினதே எப்போ எழுதுறார்னா, பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது, சத்துரு கைக்குள்ள இருக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும்போது தாவீதா இருந்தாலும் பயம் வரும், ஆபிரகாமா இருந்தாலும் பயம் வரும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும் பயம் வரும். பயம் வராது என்றல்ல, ஆனா அந்த பயம் வரும்போது 3வது வசனத்துல சொல்ற, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் அப்படின்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். நான் புலம்புவேன் என்றல்ல, நான் புகழுவேன். புகழுவேன் சொல்லிட்டு அதே வசனம், தேவனை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு, அதாவது என்ன பிடிச்சிருக்கிறவனால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. இந்த சத்துரு என்னை பிடிப்பதற்கு முன்பாக ஒருவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சத்தமா இந்த வார்த்தையை கூட சேர்ந்து நான் நம்புவேன், நான் நம்புவேன். ஓ என் நம்பிக்கையே நீர்தானையா, நான் நம்புவேன். ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை பெருகட்டும். நீ பயப்படாமல் அதன்படி சம்பவிப்பது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் பயப்படுகிற காரியம் நடக்காது. ஆமென். என் தேவன் என்னோடு இருக்கிறபடியினால் அதன்படி சம்பவிப்பதில்லை என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி
நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு. ஹalleluya, ஆமென். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்ம அனைவரும் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து வாலிபர்களுக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். வாலிப பிள்ளைகள் இந்த காலங்களில் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான குரூஷியலான பீரியடில் இருக்கிறாங்க. அவங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நிறைய நேரம் அவங்க வழி விலகி போகிறாங்க. ஸோ இந்த நேரத்துலையும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு பாரப்பட்டு வரும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். முதலாவது, அவங்களோட நிறைய வாலிபர்கள் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. பட் அவங்களோட இன்னர் இதில் வந்து தே நீட் சம்ஒன் டு டாக். அவங்களுக்கு யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா, அந்த அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற வேலையில் நிறைய நேரங்களில் சாத்தான் இதை பயன்படுத்தி அவங்கள ஈஸியாக வழிவிலக செய்கிறான். ஸோ முதலாவது அப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற வேலையில் நம்ம ஃபேமிலிஸில் ஒரு வேளை இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் தேவன் அவர்களையும் தொடட்டும். நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய அன்பிலால் நிரப்பப்படணும். அவங்களோட லைஃப்பில் தேவனை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காரியங்களுக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தேவனாகிய கர்த்தர், இந்த வேளையிலும் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே இப்படியாய் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து வந்திருக்கிறதற்காக உடைய சமூகத்தில் நன்றியோடு நிற்கிறோமப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை ஏற்று ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருவதற்காக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே நிறைய வாலிப பிள்ளைகள் வெளியில் ஆண்டவரே ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஆண்டவரே எல்லாம் ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி ஆண்டவரே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிற வேலையில் அவங்களுடைய இன்னர் அந்த செல்ஃபில் ஆண்டவரே அவங்க ஆண்டவரே தோற்று போய் ஆண்டவரே நொந்து போய் காணப்படுகிற சிச்சுவேஷன்ஸை நீங்கள் அறிகிறீங்கப்பா. அந்த பிள்ளைகள் யாராவது எங்ககிட்ட பேசுவாங்களா, அன்பாக எங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவாங்களான்னு ஏங்கி கொண்டு இருக்கிற வேலையில் நீங்கள் ஆண்டவரே இப்பொழுதும் கூட அப்படிப்பட்ட வாலிபர்கள் யாராவது இருப்பேன் ஆண்டவரே அவங்களோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பி தாங்கப்பா. என் தேவன் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுடைய அன்பை ஆண்டவரே அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பிலே ஆண்டவரே பலப்படணும் அப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா. இப்பொழுது ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இந்த கேம்ஸ் அடிக்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ நிறைய நேரம் அவங்களோட டைம் இந்த கேம்ஸில் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட மணி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கண்களில் ப்ராப்ளம், இன்னும் அவங்களோட அந்த எலும்புகளில் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அப்படிப்பட்ட அடிக்ஷனில் இருக்கிற பிள்ளைகள், கேம்ஸ் அடிக்ஷனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். நிறைய ஃபேமிலிஸில் அவங்க அப்படியே தனித்து காணப்படுறாங்க. அவங்க ஃபேமிலியோட பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய நேரம் அந்த மொபைல் ஃபோனில் உட்காந்து மொபைலில் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளையாடி, ஸோ அதில் ஆர்டிஃபிஷியலாக அவங்க நிறைய காரியங்களை யோசிச்சு அந்த காரியங்கள் தான் அவங்க மைண்டில் எப்போவுமே ஓடிட்டே இருக்குது. ஸோ நிறைய நேரம் அவங்களோட நிஜ வாழ்க்கையில் அவங்க அவங்களோட ப்ரெசன்ஸை காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம இப்போ ஜெபிப்போம், பாரப்பட்டு ஜெபிப்போம். இப்படி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ சில்ட்ரன்லேருந்தே நிறைய நேரங்கள் இந்த மாதிரியான அடிக்ஷனில் பிள்ளைகள் காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து இதை ஆரம்பித்து தொடர்ந்து அவங்க அந்த வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போதும் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், படிக்கிற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுற வேலையில் தவறான இந்த அடிக்ஷனுக்குள்ளாக போய் அவங்க டைம் ஃபுல்லாகவே இதில் போயிடுது. ஸோ ப்ரொடக்டிவாக அவங்க எதுவுமே பண்ணாமல் அவங்களோட லைஃப், அவங்களோட மேபி அவங்களோட பர்சனல் ஃபிட்னஸ் கூட அவங்க பார்க்குறது கிடையாது. ஸோ நிறைய நேரங்களில் அவங்களோட வாழ்க்கை இப்படியாக அந்த அடிக்ஷன்லேயே போயிடுது. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக இப்பொழுது நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரமப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த கேம்ஸ் அடிக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே அவங்க ஒரு கம்ப்ளீட் ஆண்டவரே டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நீங்கள் அறிகிறீங்கப்பா. அவங்க எப்பொழுது அந்த கேம்ஸ் மற்றவங்கள அந்த கேம்ஸ் மூலமாக அந்த நிறைய ரஃப் கேம்ஸ் விளையாடுறாங்க, வார் கைண்ட் ஆஃப் கேம்ஸ். ஸோ அதனால அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே அப்படிப்பட்ட காரியங்கள்லேயே நிறைந்து இருக்கிறத பார்க்குறோம்ப்பா. நிறைய டைம் அவங்க இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய நேரங்களில் மணி யூஸ் பண்ணி ஆண்டவரே விளையாடி அவங்க நிறைய காரியங்கள் மணியில் ஆண்டவரே தோற்று போய் ஆண்டவரே நிறைய மணி லாஸ் பண்ணுறாங்கப்பா. இந்த தேவன் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. உடைய பாதத்தில் ஆண்டவரே அப்படி சாத்தானவன் கட்டி வைத்திருக்கிற பிள்ளைகளை இந்த நேரத்தில் நீங்கள் விடுதலை பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவன் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிரசன்ஸ் ஒவ்வொரு இப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து அவங்க ஃபேமிலி கூட நிறைய நேரங்களில் பாரத்தோடு சொல்கிறாங்க, என் பையன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுற வேலையில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே
அது தெரியாமல் விழுந்து அதிலேயே ஆண்டவரே அவங்க ஊறி போய் காணப்படுறாங்கப்பா. என் தேவன் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாக இருந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலை அடையணும் ஆண்டவரே. அவங்க நெக்ஸ்ட் லைஃப்க்கு ஆண்டவரே அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்பா. நிறைய நேரங்களில் அவங்க ஆண்டவரே அவங்களோட ஃப்யூச்சரை திங்க் பண்ணாமல் ஆண்டவரே இந்த ப்ரெசன்ஸில் ஆண்டவரே அந்த தவறான காரியங்களை விழுந்து போகிற வேலையில் அவங்களோட ஃப்யூச்சரை லூஸ் பண்ணி காணப்படுறாங்கப்பா. என் தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த நேரத்தில் நீங்கள் தொடுங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறீங்கப்பா. நன்றி அப்பா. இந்த வேலையிலும் நம்ம நிறைய வாலிப பிள்ளைகள் ட்ரக்ஸ்க்கு அடிக்டாக இருக்காங்க. நிறைய அந்த வீடியோஸ், ராங் வீடியோஸை பார்க்குறது, இப்படிப்பட்ட காரியங்களை அவங்களோட நேரங்களை செலவழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வாலிப பிள்ளைகள் இப்போ ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஃப்ளேக் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அதை அந்த அந்த அவங்களோட நாக்கு கடியில் வச்சாலே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி அண்டர் ட்ரக் அடிக்ஷன். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அவங்களுக்கே தெரியாது. ஸோ சுற்றி என்ன நடக்குது, தே ஜஸ்ட் டூ வாட் தே வாண்ட் டு டூ. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த நிறைய வாலிப பிள்ளைகள் காணப்படுறாங்க. ஸோ இப்பொழுதும் நம்ம அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். நிறைய ஃபேமிலிஸில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கடவுளுக்குள்ளாக இருப்பாங்க. லைக் சர்ச் போகிறது, நிறைய காரியங்களில் மினிஸ்ட்ரி அப்படின்னு இருப்பாங்கன்னா அந்த வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியான விஷயங்களில் அடிக்ட் ஆகுறதுனால அவங்களோட லைஃபே அவங்க வந்து இழக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. நிறைய நேரங்களில் பாரத்தோட நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் டைம்லலாம் சொல்லுவாங்க, என் பையன் இப்படி இருக்கான், என்னோட பையன் இப்படி நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், இப்படிப்பட்ட ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பாரத்தோட அழுகிறத பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய இடங்களில் கேர்ள்ஸ் கூட இந்த நிறைய இந்த ஸ்மோக்கிங்க்கு, ட்ரிங்கிங்க்கு எல்லாம் அடிக்ட் ஆகி ரொம்ப வீக்கெண்ட் ஆனால் அவங்களோட டைமே இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணி அவங்க சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ வாலிப பிள்ளைகள் ஈஸியாக வழி விலகி போகிறதுக்கு அவங்களோட அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட்டோ இல்லை அவங்க படிக்கிற காலேஜஸில் இருக்கிற என்வாயன்மெண்ட்டோ அவங்கள ஈஸியாக வழி விலகி போக செய்யுது. ஸோ நம்ம இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நிறைய நேரங்களில் இது அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. அவங்க லைஃப்பில் ஒரு வேளை இந்த ட்ரக் அடிக்ஷன் இல்லை ட்ரிங்க்ஸ், ஆல்கஹாலிக் அடிக்ஷனாக இருக்கிற வேலையில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே லைஃப்பில் ரொம்ப அவங்களோட பின்தங்கி காணப்படுறாங்க. இல்லை தே ஆர் லூசிங் அவுட் தேர் லைஃப் இட் செல்ஃப். ஒரு சில சுச்சுவேஷனில் அவங்களோட பர்சனல் அவங்களோட செல்ஃபை இழந்து போய் காணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய வாலிப பிள்ளைகள் நொந்து போய் இப்போ காணப்படுகிற சுச்சுவேஷனில் பார்க்குறோம். அவங்க விடணும்னு நினச்சா கூட விட முடியாத சுச்சுவேஷன்ஸ் நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இப்போ பாரப்பட்டு ஜெபிப்போம். தேவன் அவங்க மத்தியிலையும் பெரிய காரியங்களை செய்யணும், அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷனில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இதுலேருந்து வரணும். ஸோ அதுக்கு வந்து இப்படி நிறைய வாலிபர் பிள்ளைகள் உம்முடைய அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸை உணர்ந்து அவங்க விடுதலையாகி வருகிற வேளையில் அவங்க மூலமாக இன்னும் நிறைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஸோ அப்படிப்பட்ட வாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரமப்பா. இந்த வேளையில் ஒவ்வொரு ஆண்டவரே இந்த பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹாலிக் அடிக்ஷன், இன்னும் ஆண்டவரே இந்த வீடியோஸில் ஆண்டவரே மூழ்கி போய் காணப்படுகிறது. தேவன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். இந்த தேசத்தில் கூட ஆண்டவரே நிறைய விதத்தில் ஆண்டவரே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை அப்பா. நிறைய ட்ரக்ஸோட இந்த மூமெண்ட் அதெல்லாம் ஆண்டவரே ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுப்பா. ஒரு சாக்லேட்டை விற்கிற மாதிரி ட்ரக்ஸை விற்றுட்டு போயிட்டே இருக்காங்கப்பா. என் தேவன் ஆண்டவரே நீங்கள் அந்த நிலைகளெல்லாம் மாற்றி தாங்கப்பா. எங்கள் கவர்மெண்ட்டோட கூட நீங்கள் பேசுங்க. இப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு அந்த ரூட் காஸ் ஆண்டவரே நீங்கள் ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அந்த ட்ரக் அடிக்ஷன்ஸ், அந்த ட்ரக்ஸோட அந்த இது ஆண்டவரே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாதபடி அந்த நெட்வொர்க்கிங் எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணி போடுங்க. எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வீணாய் அந்த ஆண்டவரே அந்த ட்ரக்ஸ்குள்ளாக விழுந்து ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோமப்பா. ஆண்டவரே வெறித்தனமாய் பிஹேவ் பண்ணுறாங்கப்பா. அதை எடுத்துக்கிற வேலையில் ஆண்டவரே they don't know what they are doing Lord. அவங்கள மீறி ஆண்டவரே அவங்க காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே இது ஆண்டவரே நிறைய இடங்களில் அவங்க டிரைவ் பண்ணி போகிற நேரத்தில் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துட்டு அதனால ஆண்டவரே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அவங்க லைஃப்பை இழந்துருக்கிற சுச்சுவேஷன்ஸ் இல்லை. நிறைய நேரங்களில் அவங்க ஆண்டவரே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளை தயவாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்கப்பா. இந்த ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள்னால் ஆண்டவரே அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வரணும் அப்பா. ஆண்டவரே என் தேவன் நீங்கள் தயவாக இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சாத்தானானவன் ஆண்டவரே அடுத்த ஜென்ரேஷனை வளர விடாமல் ஆண்டவரே எப்படி தடுக்கலாம், அடுத்த இது ஆண்டவரே மூழ்கடிக்கலாம்னு சொல்லி ஆண்டவரே எங்களோட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நிறைய இந்த மாதிரி காரியங்களை அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கான் அப்பா. என் தேவன் ஆண்டவரே அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. உம்மாலே மாத்திரமே இதை செய்ய முடியும் அப்பா. ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு
கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன். இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒரு வேலை மன்னிப்புக்காக இங்கே நிற்கிற வேலையில் அவங்கள மன்னித்து ஆண்டவரே அந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து அவங்க விடுதலையாக நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. உங்களுடைய ஆண்டவரே ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே இந்த காரியங்களை அந்த வாலிப பிள்ளைகளுக்கு செய்ய போகிறீங்கப்பா. ஆண்டவரே அவங்களோட லைஃப் ஆண்டவரே எவ்வளோ முக்கியம் என்பதை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உணர்ந்து ஆண்டவரே நடக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அவங்க ஆண்டவரே ஒரு ஃபேண்டசிக்காக ஒரு வேளை ஸ்மோக்கிங்கை சும்மா ஒரு தடவை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி கடைசியில் அதிலே அடிக்ட் ஆகிடுறாங்கப்பா. அதே மாதிரி ஆண்டவரே சும்மா நான் ட்ரிங்க் பண்ணுறேன், மற்றவங்களோட நான் இருக்கும்போது நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இதுக்காக ஆண்டவரே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் at the end ஆண்டவரே தேர் கம்ப்ளீட்லி கெட்டிங் அடிக்டட் லார்ட். இந்த சிச்சுவேஷன்ஸ் மாறணும் அப்பா. என் தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவரே சிச்சுவேஷன்ஸை நீங்கள் ஆண்டவரே மாற்றித்தாங்க. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கணும் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த நேரத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் இருந்து கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலை அடையணும் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு இணைந்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த பாரத்தை ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அந்த வாலிபர்களுக்குள்ளாக மாற்றங்களை நீங்கள் கொண்டு வாங்க. நிறைய பேர் அவங்களோட குடும்ப சிச்சுவேஷன்ஸை வச்சு ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இருக்கலாம்ப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் செய்யுங்கப்பா. அவங்க பிள்ளைகள் கூட ஆண்டவரே விடுதலை அடைந்து அவங்க சாட்சியாக நிற்கிறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் யூத் கூட நிறைய நேரங்களில் ரொம்ப நிறைய ஆக்டிவாக இருப்பாங்க. சர்ச்சில் யூத் ஃபெலோஷிப் அப்படி இப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி எல்லா வகையிலும் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் கனெக்ட் வித் காட் இருக்காது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அவங்க ஈஸியாக சாத்தானவன்னு அவங்கள விழ தள்ளிடுவான். ஸோ நிறைய காரியங்கள் இப்போ சர்ச்சஸில் கூட நிறைய நேரங்களில் வாலிப பிள்ளைகள் ட்ரை பண்ணுற அந்த ஒவ்வொரு அந்த ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்குது. ஸோ அவங்க ஃபுல்லாகவே அதில் ஊறி இருக்காங்க. அவங்களோட சாங்ஸோ இல்லை அவங்க செய்கிற அந்த கோரியோகிராஃபியோ எதுனாலும் இட் இஸ் ரெப்ளிகேட்டிங் த சினிமேட்டிக் இந்த வேர்ல்டி இதில் ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை ஈஸியாக சாத்தானவன் அவங்கள விழ தள்ளிடுறான். ஸோ இப்படிப்பட்ட யூத்துக்காக ஜெபிப்போம். நம்ம சபைகளில் இருக்கிற யூத் அவங்களோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அந்த கர்த்தர் மேலே இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு வேணும். அப்போ தான் அவங்க லைஃப்பில் அந்த ட்ரீயில் அவங்க க்ரோ பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம நம்மளோட யூத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நிறைய கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு நிறைய ஆக்டிவாக செய்கிற மாதிரி இருக்குது. ஊழியங்களை செய்கிறாங்க. நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாவற்றிலும் ஃப்ரண்ட்டில் நிற்பாங்க வாலிப பிள்ளைகள். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி நிறைய நேரங்களில் அவங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு சமாதானமின்மை, ஒரு பெரிய ஒரு லாஸ் அவங்களுக்குள்ளாக அந்த மைண்ட் லெவல் அந்த பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரியங்களை சிக்கியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளோட யூத் பிள்ளைங்களுக்காக ஜெபிப்போம். யூத் ஃபெலோஷிப்பில் ஆக்டிவாக இருக்கிற பிள்ளைங்களே நிறைய நேரங்களில் அவங்களோட தாளந்துகளை நல்லா கடவுளுக்காக பயன்படுத்துவாங்க. அதே சமயம் அந்த தாளந்துகளை வேறு ஒரு காரியங்களுக்காகவும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் ஒருவேளை விழுந்து போயிட்டா இந்த நேரத்தில் அடுத்த சர்ச்சஸ்லையோ இல்லை அடுத்த நம்ம மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக அடுத்தது பிள்ளைகளை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த நேரத்தில் நம்மளுடைய சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகள் இந்த ஒரு நம்மளோட ஃபெலோஷிப்பில் இருக்கிற பிள்ளைகள் இவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரமப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே இந்த யூத் ஃபெலோஷிப்பில் இந்த சர்ச்சுக்கு ஆக்டிவாக இருக்கிற யூத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அவங்க நிறைய நேரங்களில் ஆக்டிவாக நிறைய காரியங்களை பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவரே ஈஸியாக ஆண்டவரே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் விழுந்து போகிறாங்க. பிகாஸ் they don't have a strong foundation in you Lord. ஆண்டவரே அந்த ஃபவுண்டேஷன் அவங்க ஆண்டவரே ஸ்ட்ராங்காக ஆக்கணும்ப்பா. அதற்கு நீங்கள் ஆண்டவரே அவங்கள பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் அவங்கள ஒப்பு கொடுக்குறோமப்பா. தேவரீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இந்த ஆண்டவரே வாலிப சமுதாயத்தின் மூலமாக தான் ஆண்டவரே அடுத்த ஆண்டவரே சர்ச்சில் ஆண்டவரே அடுத்த ஆக்டிவிட்டீஸ் அடுத்த காரியங்கள் ஆண்டவரே செய்ய முடியும் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவன் விழ தள்ளிட்டான், சாத்தானவன் விழ தள்ளிட்டான் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனே இல்லாமல் போயிடும் அப்போ. சர்ச்சஸில் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு கேப் இருக்கும் அப்பா. என் தேவன் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் எங்கள் சர்ச்சஸ் ஆண்டவரே காணாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உமக்குள்ளாக அந்த ஃபவுண்டேஷன் அவங்க வைக்கணும் அப்பா. அவங்க ஃபேமிலி ஆண்டவரே
ஃபேமிலியோடு இணைந்து காரியங்களை செய்யும்போது கூட ஆண்டவரே ஆண்டவரே அந்த அந்த உமக்குள்ளாக அந்த ஸ்ட்ராங்காக ஆண்டவரே அவங்க ஆண்டவரே கட்டப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே உமக்குள்ளாக கட்டப்பட்டுக்கிற யாரையும் நீங்கள் ஆண்டவரே கைவிடாத தேவன் அப்பா. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட வாலிப பிள்ளைகளுக்காகவும் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அவங்கள தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. அவங்க உமக்காக செய்கிறாங்க நிறைய காரியங்கள். ஆனால் அதை இன்னும் கம்ப்ளீட் ஆக்குறதுக்கு ஆண்டவரே உமக்குள்ளாக அந்த ஃபவுண்டேஷன் வேணும் அப்பா. தயவாக இறங்கி எங்களோட வாலிப பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்கப்பா. இப்பொழுதும் ஒரு வேளை ஆண்டவரே இப்படி ஆண்டவரே ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஆண்டவரே டபுள் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் தயவாக இந்த நேரத்தில் தொடுங்கப்பா. என் தேவன் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உணர்ந்து தங்களே ஆராய்ந்து அறிந்து உடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்க அவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கப்பா. அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரே உண்மை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திரும்பமா அந்த ஊழியத்தை ஆண்டவரே உண்மை மொத்தமாய் செய்வதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. என் தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரே நீங்கள் அந்த ஆண்டவரே இந்த சர்ச்சில் இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு சர்ச்சஸ்லையும் இப்படிப்பட்ட ஆண்டவரே எழுப்புதல் வருகிற வேளையில் நீங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்பா. அதன் மூலமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த வேளையிலும் நம்மளோட நான் ஏற்கனவே ஜபித்தபடி சாத்தானானவன் நிறைய நேரத்தில் நம்மளோட நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளோட யூத்துக்கு வந்து நிறைய பிளாக்கேஜஸ் அவங்கள வந்து ஏதாவது ஒன்றுத்தில் அடிக்ட் ஆக்கிடுறாங்க. அவங்களோட மைண்ட் லெவலில் அவங்கள நெக்ஸ்ட்டு திங்க் பண்ணவே விடுறதில்ல. நிறையா நீங்கள் இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்களோட ஒர்க் ரிலேட்டட் அந்த ஏஐ அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதுலேயே அவங்க வளர்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி இப்போ வந்ததுனால எல்லா காரியங்களும் அவங்களோட மைண்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி ஒரு காரியத்தை ஈஸியாக செய்யலாம், எப்படி வந்து ஸோ அந்த கஷ்டப்படுறது அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்க கிட்ட இல்லை. ஸோ சாத்தானானவன் அப்படியே அவங்கள வந்து வஞ்சித்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கடைசி காலங்களில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு வந்து பைபிள்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பிள்ளைகள் நிறைய இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரு மங்கின அந்த ஒரு பிரெயின்ஸோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய சர்வேஸில் கூட வந்து சொல்லியிருக்காங்க, they are not thinking ahead, like they are not thinking holistically. அவங்க இப்போதைக்கு வாழணும், ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி ஈஸியாக அந்த வேலையை முடிக்கணும், ஸோ இப்படி தான் அவங்களோட மைண்ட் இருக்கோ தவிர ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதனால் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபோக்கஸ்டாக எதுவுமே அவங்க பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி சாத்தானானவன் இந்த பிள்ளைகளை வந்து எப்படி டிசீவ் பண்ணியிருக்கானா இது மூலமாக அடுத்த ஜென்ரேஷனே அப்படியே ஒரு மடங்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இதுக்கு வந்து ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கணும். சாத்தானின் கட்டுகளை அறுத்து போடணும்னு சொல்லி நம்ம வந்து பாரப்பட்டு ஜெபிக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நம்மளோட காரியங்கள், ஸோ ஒருவேளை நம்ம கடவுளுக்காக நிறைய காரியங்கள் செய்யணுன்ற வர வேளையில் இந்த மாதிரியான ஸ்டாப்பேஜஸ் நிறைய யூத் மத்தியில் நடக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போக முடியாமல் நம்மளுக்கு கூட ஊழியத்தின் பாதையிலும் ஸ்டாப் இருக்கும், மற்ற காரியங்களிலும் சர்ச்சில் சரி எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ சாத்தானானவன் எந்த விதத்திலும் பிள்ளைகளை வஞ்சித்து விடாதபடி நம்ம அவங்களுக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கணும். நிறையா இப்போ இருக்கிற அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் ஆகுறது இப்போ அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நிறைய நேரங்களில் பார்க்குற வேலையில் அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்களோட அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஸோ அந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரா, நல்லா பாட்டு பாடுறாரா, வர்ஷிப் பண்ணுறாரா, ஸோ ஐ வில் ஃபாலோ ஹிம், ஸோ இட் இஸ் நாட் அபவுட் கிரைஸ்ட் தேர், ஸோ இட் இஸ் அபவுட் த பாஸ்டர். ஸோ இந்த மாதிரியான காரியங்களுக்காக நம்ம ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கணும். இது வந்து நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, மற்ற தேவனை அறியாத பிள்ளைங்க ஈஸியாக வந்து அவங்களோட அந்த மென் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே லுக் அப் ஆன் அனதர் பர்சன் அண்ட் தே ஃபாலோ தெம். அது ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிலிம் ஸ்டாராக இருக்கலாம். ஸோ இப்படி சாத்தானானவன் அவங்கள வந்து ரொம்ப அழகாக வஞ்சித்து அவங்கள ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காரியத்துக்காக ரொம்பவே பாரப்பட்டு ஜெபிக்கணும். இது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி நம்மளுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரியான பைபிள் வாசிக்கணும், இந்த ஜெபம் பண்ணணும், இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கடவுளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்குறோமோ, அந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வர்றது வந்து இது ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கும். சாத்தானான அந்த மாதிரி பிள்ளைங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கட்டுகள் நீங்கள் நம்ம
ஜெபிப்போம். இப்போ ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே சாத்தானின் எல்லா கட்டுகளும் ஆண்டவரே இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆண்டவரே ஆவிகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோட ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மங்கி போன இருதயமுள்ளவர்களாய் ஆண்டவரே உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்பா. அவன் வஞ்சித்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஈஸியாக ஆண்டவரே நிறைய காரியங்களை விழ வச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்பா. தேவரீர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே தயவாக இறங்குங்க. எல்லாவித பொல்லாத சத்ருவின் கிரியைகளும் மட்டங்கடித்து போடுங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஒரு பிரைட் ஃப்யூச்சரை நோக்கி அவங்க போகணும் அப்பா. வீணான காரியங்களுக்கு அவங்க நேரத்தை செலவழிக்காதபடி நீங்கள் ஆண்டவரே அவங்கள பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே நிறைய நேரங்களில் நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த ஒரு சயின்டிஃபிக்காக நிறைய காரியங்கள் ஆண்டவரே அவங்க செய்யணும் அப்படின்னு பார்க்குற வேலையில் ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால அவங்க ஆண்டவரே அந்த ஃபோக்கஸை இழந்து போயிடுறாங்கப்பா. நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே நான் இது ஆகணும் அது ஆகணும்னு சொல்லி ஒரு வேளை சின்ன பிள்ளைகள் அவங்க ஆண்டவரே ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஆண்டவரே ஒரு ஸ்டேஜ்க்கு வர ஆண்டவரே ஈஸியாக அவங்கள ஆண்டவரே சாத்தானன் விழ பண்ணிடுறான்ப்பா. ஆண்டவரே அந்த 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 இந்த மாதிரியான ஆண்டவரே காரியங்கள்ல இருந்து எங்கள் வாலிப பிள்ளைகள் விடுதலை அடையணும் அப்பா. ஆண்டவரே அவங்க ஆண்டவரே அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆண்டவரே எக்ஸாம்பிளாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் மாறணும் அப்பா. அப்படியே ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் பதில் தந்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்கள் கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே இப்படியா ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் ஆண்டவரே அந்த பேரண்ட்ஸ் ஆண்டவரே அழுகையோடு நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்கப்பா. இந்த தேவன் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பங்களில் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுங்கப்பா. உடைய பாதத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் நிறைய நேரங்களில் பேரண்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத நிறைய யூத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ பேரண்ட்ஸ் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு அவங்கள வளர்த்து கொண்டு வருவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னால் கூட உட்கார மாட்டாங்க. அந்தளவுக்கு வாலிப பிள்ளைகள் ஒரு முரட்டாட்டமாய் காணப்படுறாங்க. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இப்போது நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னா கூட அந்த ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கூட இந்த ஜென்ரேஷனுக்கு புரியறது கிடையாது. ஸோ தே வாண்டட் டு பி அலோன் அண்ட் அவங்க அந்த டைமை யாருக்கும் அவங்க வந்து விட்டு கொடுக்குறதா இல்லை. ஸோ பேரண்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் ஸோ இப்படி இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகளை பார்க்குறோம். அவங்க வந்து அவங்களோட தேவைகளை மாத்திரம்தான் அவங்க பார்க்குறாங்க. நிறைய செல்ஃப் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்குது. ஒரு ஃபேமிலின்னு இருக்கிறச்சுலாம் அம்மாவுக்கு என்ன வேணும், அப்பாவுக்கு என்ன வேணும், ஒரு வேளை எங்கள் அம்மாவுக்கு எது பிடிக்குமா, அவங்கள சந்தோஷப்படுத்தலாமா, இந்த மாதிரியான எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் அவங்களோட செல்ஃப் நான் ஹாப்பியாக இருந்த போது, நான் வெளியில் போனால் போதும், நான் ஐ வாண்ட் டு பி அந்த ஐ அப்படிங்கிற காரியங்களில் ரொம்ப அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து தேவன் இன்றைக்கு தொடணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அழுகையோடு நிற்கிறாங்க. நான் இவ்வளோ அழகாக என் பிள்ளைய வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை வந்து நான் பேசுகிறத கேட்காம இப்படி இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொன்னால் கூட கோவப்படுறாங்க. ஸோ இப்போ வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கூட இப்போ நிறைய நேரங்களில் அவங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா கோவம் தான் வருது. தே ஆர் நாட் ட்ரைங் டு அக்செப்ட் த ஃபேக்ட். ஸோ இப்படி ட்ரெஸ்ஸஸ் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட வந்து தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட். அவங்களுக்கு மைண்டில் வந்து இவங்க ஏன் நமக்கு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாதா, நம்ம தான் பார்க்குறோமே மிரரில், நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாதானே நம்ம நல்லா தெரியும். ஸோ இப்படி அவங்களோட மைண்டில் வந்து அவங்களா ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி தே ஹாவ் தேர் இது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் வந்து குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள். பேரண்ட்ஸ் வந்து அழுகையோடு காணப்படுறாங்க. என் பிள்ளை நான் இப்படி சின்ன விஷயம் சொன்னால் கூட, ஒரு அட்வைஸ் சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து மேபி அவங்கள வந்து ஒரு மிஷனோட வளர்த்துருக்கலாம். லைக் இது மாதிரி என் பிள்ளை இருக்கணும். மேபி சின்ன வயசில் அவங்கள வந்து ஒரு மிஷனரி ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்து கூட வளர்த்துருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க அதை எதையுமே கேட்டுக்கொள்வது கிடையாது. நீங்கள் அப்போ பண்ணிட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். ஸோ தே டோன்ட் ஈவன் ரியலைஸ் வாட் இஸ் இம்பேக்ட் ஆஃப் தட் அப்படிங்கிறது கூட அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பிள்ளைகள் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி படிப்பின் காரியங்களில் கூட நான் நினச்சதை தான் செய்வேன். ஸோ வை ஷுட் ஐ டூ சம்திங் ஃபார் யூ அப்படிங்கிற சிச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஸோ பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாமல் இருக்கிற சிச்சுவேஷனில் தே டிசைட் சம்திங் அண்ட் தே வாண்டட் டு டூ இட். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, இல்லை என்னோட மேபி ஒரு லவ் பண்ணுற ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பர்சன் வந்து இப்படி போகிறாங்க. ஸோ நானும் அப்படி தான் போவேன், நானும் அந்த இதை தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி வந்து அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிச்சு கொண்டு இருக்கிற சிச்சுவேஷன்ஸை பார்க்குறோம். ஸோ தே டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ராதர் தென் தேர் ஓன் பேரண்ட்ஸ். அந்த சிச்சுவேஷன் தான் இப்போ நிறைய ப்ரிவேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய நேரங்களில் இப்போது
படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு நம்பிக்கையோடு அனுப்புவாங்க. ஆனால் வந்து படிக்கிற இடங்கள்ல அவங்க எப்படியெல்லாம் மாறி போகிறாங்க அப்படின்றது பேரண்ட்ஸ் வந்து அப்போவும் நம்புவாங்க. என் பையனும் என் பொண்ணும் வந்து வழி விலக்கி போக மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க ஈஸியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தப்பான காரியங்களை செய்கிறது, தப்பான காரியங்களை கற்றுக்கொள்கிறது. ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து திரும்பவும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் அப்போவும் அவங்கள ரொம்ப நம்புவாங்க. ஆனால் கடைசியில் வெளியில் வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப அழறதை பார்க்குறோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கண்ணீரோடு நிற்கிறத பார்க்குறோம். என் பிள்ளை நான் இப்படி அழகாக அவனை வளர்த்தேன், ஆனால் இப்போ இப்படி மாறி போயிருக்கான், பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், தப்பான காரியங்களை செய்கிறான், தப்பான உறவுகளோடு இருக்கான். ஸோ இப்படி வந்து அழுகிற பேரண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ இந்த காரியத்துக்காக நம்ம ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கணும். நம்மளோட நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை சேட்டன் வந்து ரொம்ப நிறைய கட்டி வச்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஃபேமிலியோடு சேரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஃபேமிலியை உடைக்கிறது வந்து சேட்டனோட ஒரு பெரிய ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்து பைபிளில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டார்டிங்லேருந்து ஈ ட்ரைட் தட் இன் எவ்ரி ஃபேமிலி. ஸோ அது வந்து இப்போவும் வந்து ஈ ட்ரைஸ் தட். ஸோ எல்லா ஃபேமிலியை உடைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மெயின் சேட்டனோட மெயின் மோட்டோவாக இருக்குது. ஸோ அந்த காரியங்கள் வந்து நடைபெறக்கூடாது. ஸோ இனி வந்து ஃபேமிலிஸை டார்கெட் பண்ணி யூத் அதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டே யூத்தாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த யூத்தை டார்கெட் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் வந்து இனி நடக்கக்கூடாது. அப்படி இந்த காரியங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு முரட்டாட்டமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறத பார்க்குறோம். அப்பா, என்ன சொன்னாலும் ஆண்டவரே அவங்க ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கறத பார்க்குறோம். அப்பா, இந்த தேவன் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுங்க. அப்பா, பேரண்ட்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு அவங்கள வளர்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த தேவன் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அந்த பேரண்ட்ஸ் இப்போ அழுகியோடு நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்கப்பா. நான் சொல்கிறதே என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்கிறதே என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. அப்படி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை புரிந்து கொள்ளாத ஒரு ஜென்ரேஷன் ஆண்டவரே எங்களுடைய அந்த வாலிப பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த தேவன் ஆண்டவரே இந்த நிலைகளை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே அவங்க செய்கிறது தவறு என்பதை அவர்கள் உணரத்தக்கதாய் ஆண்டவரே யூ கீப் அ மிரர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் லார்ட் ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட். அவங்க பண்ணுற காரியங்கள் அவங்க பார்க்கும்போது இந்த தேவன் ஆண்டவரே அவங்க உணர்வாங்க. அப்பா, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு என்கவுண்டர் அவங்களோட நீங்கள் கொண்டு வாங்கப்பா. யூ டாக் டு தெம் டைரக்ட்லி லார்ட். ஆண்டவரே இந்த தேவன் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இந்த கடைசி காலங்கள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தரிசனங்களை காண்பாங்கள் அப்படின்லாம் நாங்கள் வசனங்களை பார்க்குறோம். அப்பா, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுகிற வேலையில் எங்களுடைய ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்பா, இந்த தேவன் ஆண்டவரே தயவாக இறங்குங்க. உங்களுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இப்படி முரண்பாடோடு காணப்படுகிற பிள்ளைகள் ஒரு எப்பொழுதும் ஆண்டவரே ஒரு கோபத்தோடையும் ஒரு எரிச்சலோடையும் காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் தொடுங்கப்பா. அவங்களுக்குள்ளாக நீங்கள் சமாதானத்தை கட்டளையிடுங்க. என் தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோட இடைப்படுங்கப்பா. அவங்க ஆண்டவரே ஒருவேளை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இல்லை ஆண்டவரே அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஆண்டவரே தவறான ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வரக்கூடாதப்பா. அதன் மூலமாக அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நிறைய இப்போ ஆண்டவரே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்காங்கப்பா. தே டோன்ட் ஜெல் அலாங் வித் த ஃபேமிலி லார்ட். அவங்க ஃபேமிலியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதே கம்மியாகிடுச்சப்பா. தே வாண்டட் டு ஜஸ்ட் கோ அவுட் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ், ஹேங் அவுட், எல்லா நேரமும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இந்த நிலைகளை மாற்றுங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட இடைப்படுங்க. எந்தெந்த ஃபேமிலிஸ்லாம் பெற்றோர்கள் கதறி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த ஃபேமிலிஸ்லாம் ஆண்டவரே நீங்கள் இந்த நேரத்தில் இறங்குங்கப்பா. அந்த பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா. உங்களுடைய கரம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. அவர்களையும் ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் ஆண்டவரே சிலுவையில் அறைந்து ஆண்டவரே பாடுகளை அனுபவித்து உங்களுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீங்கப்பா. அந்த ஆண்டவரே உங்களுடைய ரத்தமானது ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே கழுவட்டும் அப்பா. என் தேவன் ஆண்டவரே அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆவியானவரே நீங்க இடைப்படுங்கப்பா. உங்களுடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். தேவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே
அதிகமாக ஆண்டவரே சாத்தானானவன் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்பா. நீங்கள் ஆண்டவரே இறங்குங்கப்பா. என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்கப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கொண்டு நீங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அற்புதத்தையும் அடையாளங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. இந்த ஆண்டவரை எழுப்புதலில் ஆண்டவரை எங்களுடைய வாலிபர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பங்கெடுத்தவர்களாய் காணப்படணும் அப்பா. அவர்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் கொண்டு வர போகிறீங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு காலேஜஸ், ஒவ்வொரு ஸ்கூல்ஸ், ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஒர்க் பண்ணுற ஆண்டவரே லொக்கேஷன்ஸ் எல்லா இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாக நிற்கிற வேலையில் ஆண்டவரே நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை அழகாக செய்ய முடியும் அப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு சர்ச்சஸ்லையும் எழுப்புதலை கொண்டு வாங்க. வாலிபர்கள் எங்கெல்லாம் ஆண்டவரே அவங்க அந்த அந்த எஃபர்ட்ஸ் எடுத்து ஆண்டவரே அந்த ஊழியங்களெல்லாம் செய்கிறாங்களோ அந்த இடங்களெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாங்க. உம்முடைய ஆண்டவரே உமக்காக எழும்பி இருக்கிற வாலிபர்கள் யாரும் விழுந்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே சேட்டன் எந்த விதத்தில் அவங்கள தொடாதபடி நீங்கள் ஆண்டவரே அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே பேரண்ட்ஸ் ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிற வேலையில் ஆண்டவரே அவங்களுக்கும் நீங்கள் ஆறுதலை கட்டளையிடுங்க, ஆறுதலாக இருங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் மூலமாக அவங்கள நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. இந்த வேலையிலும் நான் நிறைய யங் பீப்புள் இப்போது அவங்களோட ஜாப் அப்படின்னு செட்டில் ஆகிடுச்சுல நிறைய ஈஸியாக அவங்களுக்கு அவங்களோட சேல்ரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறைய சேல்ரியில் அவங்க போய் செட்டில் ஆகுறாங்க. ஸோ எடுத்த உடனே தி கெட் லாட் ஆஃப் அமௌண்ட். ஸோ அது வரைக்கும் ஒரு வேளை அவ்வளோ அமௌண்ட்டை பார்க்காதவங்க டக்குன்னு வந்து ஒரு நிறைய அமௌண்ட் அவங்க கையில் வரும்போது ஈஸியாக நம்ம முன்னாடி பார்த்த அந்த பாவங்களுக்கெல்லாம் ஈஸியாக விழ முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அவங்களோட இன்கம்மை வந்து எப்படி அதை இது பண்ணணும், எப்படி அவங்க ஃப்யூச்சருக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டே இல்லாமல் தே ஆர் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வருது, வை ஷுட் ஐ சேவ் இட், நான் இப்போது வாழ்ந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டில் அந்த காரியங்கள் இருக்கிறதுனால தே டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் த ஃப்யூச்சர். தே ஜஸ்ட் ஸ்பெண்ட் இட் ஃபார் தேவையில்லாத காரியங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படிப்பட்ட மற்றவங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு வீக்கெண்ட் ஆனால் வந்து தே வாண்டட் டு பார்ட்டி, தே வாண்டட் டு கெட் இன் டு ஒரு பிளேஸ்க்கு போகணும், ஒரு ஹேங் அவுட் பண்ணணும், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒரு பார்ட்டி பண்ணணும். ஸோ இப்படி தான் அவங்களோட மைண்டில் வந்து இப்போது இருக்குது. ஸோ இது வந்து நாட் ஓன்லி வித் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் த ஹையஸ்ட் மனி, ஐ மீன் சேலரி அண்ட் ஆல், ஈவன் பேரண்ட்ஸ் வந்து நல்லா ரிச்சாக இருக்கிற பேரண்ட்ஸ் இல்லை வந்து ஒரு வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்றாங்க, ஒரு ஃபோன் முதற்கொண்டு எல்லாம் கார். ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களும் ஈஸியாக வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாங்க. ஒரு வீக்கெண்ட் ஆனால் வந்து தே வாண்டட் டு ஜஸ்ட் ஹேங் அவுட், தே வாண்டட் டு கம்ப்ளீட்லி பி இன் ஒரு ட்ரிங்க்ஸோ இல்லைனா ஒரு ட்ரக்ஸோ, இப்படி தான் அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அவங்களோட லைஃப் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ப்ரே பண்ணிகிட்ருக்க மாதிரி அந்த பிள்ளைகளோட லைஃப் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்க என்ன செஞ்சாலும் வந்து அது வந்து கடவுளோட பார்வைக்கு அந்த கடவுளுடைய காரியங்களுக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து யூத் மத்தியில் நடக்கணும். இது இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா தே வில் நாட் ஹாவ். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இது அடுத்த லெவலில் வந்து அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஒரு ஃபேண்டசிக்காக மேரேஜ் பண்ணுறது இப்போ வந்து ஒரு பெரிய கல்ச்சர் இப்போ பார்க்குறோம். எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒரு ஃபேண்டசிக்காக நான் இப்படி மேரேஜ் பண்ணேன், அப்படி மேரேஜ் பண்ணினேன், நான் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி மேரேஜ் பண்ணேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபேண்டசிக்காக மேரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் தேர் லைஃப் இஸ் நாட் லாங்கிங் மோர் தென் 15 days. நிறைய ஃபேமிலிஸ் இப்போ டிவோர்ஸில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இந்த யூத் வந்து எப்படி அவங்களோட ஃப்யூச்சரை வந்து ஒரு சீரியஸாக எடுக்காமல் இருக்கிற எல்லா யூத் மத்தியிலையும் நம்ம இதை பார்க்குறோம். ஃபேமிலிஸ் அவங்க யங்காக இருக்கிற பிள்ளைகள் இப்போ வந்து மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ மேரேஜும் வந்து போயிடுது. பட் மேரேஜும் நடத்திடுறாங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப கிராண்டாக அவங்க காசெல்லாம் செலவு பண்ணி மேரேஜெல்லாம் பண்ணிடுறாங்க. பட் நாட் ஈவன் அ மந்த் தே ஆர் ஏபிள் டு சஸ்டெயின் அவங்களோட லைஃப். ஈஸியாக வந்து அவங்க வந்து உடனே டிவோர்ஸ்க்கு போயிடுறாங்க. நிறைய கேர்ள்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் அ இயர் தே கம் பேக் டு தேர் பேரண்ட்ஸ். ஆனால் பேரண்ட்ஸும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி என் பிள்ளை என்கிட்ட இருக்கட்டும். ஸோ இப்படியும் இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறணும். ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்படி ஃபேமிலி லைஃப்பில் அவங்க ஸ்ட்ராங் ஆனதான். ஏன்னா சேட்டன் வந்து அந்த ஃபேமிலியை தான் குலைக்க வந்து I mean he wanted to destroy the family. ஸோ இந்த பிள்ளைங்க வந்து அதுக்கு ஈஸியாக வழி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்காதபடி நம்ம பிள்ளைங்க அந்த ஃபோக்கஸ்டாக ஒவ்வொரு பிள்ளைகளும்
அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே வரணும். ஸோ அது வந்து அவங்க ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவங்க திங்க் பண்ணி அவங்களோட சேவிங்ஸு ஸோ எல்லா காரியங்களையும் பார்க்கணும். ஸோ இதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரமப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஆண்டவரே நிறைய ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே அவங்க கையில் காசு ஆண்டவரே இருக்கிறதுனால தவறான காரியங்கள் ஆண்டவரே அவங்க விழுந்து போகிறாங்கப்பா. என் தேவன் ஆண்டவரே நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் பேசுங்க. எப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் ஆண்டவரே தே பிளான் தேர் திங்ஸ் அவுட் சைடு ஆண்டவரே ஏதாவது ஒரு பார்ட்டி ஹால் இல்லை எங்கேயாவது வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவரே அந்த ரிலேஷன்ஸோட அந்த கம்ப்ளீட் அந்த வேறு செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்க அந்த பிள்ளைகளோட போகணும். இப்படி தான் அவங்களோட மைண்ட் ஆண்டவரே இருக்காப்பா. இதனால் ஆண்டவரே அவங்க ஃபோக்கஸ்டாக எதுவுமே இல்லாததுனால அவங்களோட லைஃப் ஆண்டவரே ஒரு ப்ராப்பரான ஒரு இதுக்கு வரலப்பா. அதே மாதிரி அவங்க ஃப்யூச்சர் அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கும் போதும் கூட ஆண்டவரே ஒரு பிளேஃபுல்லாகவே தான் செய்கிறாங்கப்பா. ஒரு ஃபேண்டசிக்காக கல்யாணம் பண்ணுறதே இப்போல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசிக்காக அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், இப்படியெல்லாம் ஆண்டவரே அவங்களோட மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காரியங்கள் செய்கிறாங்கப்பா. என் தேவன் அந்த மாதிரியான ஆண்டவரே காரியங்கள்லேருந்து எங்கள் பிள்ளைகள் விடுதலை அடையணும் அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் விடுதலை அடையணும் அப்பா. உங்களுடைய பாதத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே பார்க்கும் அந்த ஒரு ஃபேம்காக எதையும் செய்யாதபடி ஆண்டவரே உள்ளார்ந்த உணர்வோடு ஆண்டவரே அவங்க ஆண்டவரே அந்த ஒரு ஒரு மேரேஜ் அப்படின்னா அந்த ஒரு உண்மையான ஆண்டவரே அந்த கமிட்மெண்ட்டோட வரணும் அப்பா. நீங்கள் அப்படியா எங்களோட பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே ஃபேமிலிஸ் ஆண்டவரே டார்கெட் பண்ணுகிற அந்த சேட்டனிக் ஆண்டவரே அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இப்படியா இந்த பிள்ளைகள் இப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற வேலையில் அவங்க ஃபேமிலிலையும் ஆண்டவரே they are not strong enough Lord. அந்த ஃபவுண்டேஷன் அவங்க ஸ்ட்ராங்காக வைக்க மாட்டேங்கிறாங்கப்பா. என் தேவன் தயவாக இறங்கி ஆண்டவரே நிறைய ஃபேமிலிஸ் இப்போ உடஞ்சி போய் காணப்படுகிறதப்பா. நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆண்டவரே செப்பரேட் ஆகி ஆண்டவரே அவங்க அம்மா அப்பாவோட போய் கேர்ள்ஸ் இருக்காங்கப்பா. என் தேவன் ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் நிறைய பேரண்ட்ஸ் அழுது கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்பா. நிறைய பேர் எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஆண்டவரே அவங்க ஆண்டவரே ஒரு பாரத்தோடு ஆண்டவரே அவங்க காணப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தொடப்படணும் ஆண்டவரே. அவங்களோட லைஃப் ஆண்டவரே ஒரு யங் ஏஜில் ஆண்டவரே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே அவங்களுக்குள்ளாக அந்த ஆண்டவரே அந்த கமிட்மெண்ட் ஆண்டவரே இருக்கணும் அப்பா. அவங்க எப்பொழுதும் ஆண்டவரே அந்த ஆண்டவரே உமக்குள்ளாக அந்த ஃபவுண்டேஷனை வைக்கணும் அப்பா. ஆண்டவரே ஈஸியாக ஆண்டவரே இப்போ எல்லாருமே அந்த ஒரு உடனே ஆண்டவரே டென்ஷன் ஆகிறது, எமோஷ்னல், அதே மாதிரி இப்போ நிறைய ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறது ஆண்டவரே இந்த டிப்ரெஷன் ஆண்டவரே. சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ஆண்டவரே அது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்கப்பா. அதனால் ஆண்டவரே இமீடியட்டாக டிப்ரெஷன் உடனே அதுக்கு அடுத்த ஸ்டெப் உடனே சண்டை போடுறது இப்படி ஆண்டவரே அவங்க பிரிந்து காணப்படுகிறாங்கப்பா. என் தேவன் இந்த நிலைகளை தயவாக மாற்றி தாங்கப்பா. அவங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே பிரிந்து ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறத பார்க்குறீங்கப்பா. ஆண்டவரே பேரண்ட்ஸ் ஆண்டவரே அழுகையோடு நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. தயவாக இறங்குங்க ஆண்டவரே. எல்லாம் பொல்லாத சத்ருவின் கிரியைகளும் ஆண்டவரே அந்த குடும்பங்கள்லேருந்து ஆண்டவரே எடுப்படணும் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் மடங்கெடுத்து போடுங்க அப்பா. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போறீங்கப்பா. ஆண்டவரே குடும்பங்கள் அடுத்ததாக ஆண்டவரே கட்டப்படணும் அப்பா. எந்த குடும்பங்களும் ஆண்டவரே பிரிந்து போகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த யங் கப்புள்ஸாக வர ஒவ்வொரு ஆண்டவரே அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அவங்களோட ஃபவுண்டேஷன் ஆண்டவரே உமக்குள்ளாக இருக்கணும் அப்பா. என் தேவன் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவரே பிரச்சனை அப்படின்னு சொல்லி உடனே உடைந்து போகாதபடி என் தேவன் ஆண்டவரே அவங்களுக்குள்ளாக பொறுமையை கட்டளையிடுங்கப்பா. எப்படி ஒவ்வொரு காரியங்களும் ஃபேஸ் பண்ணணும் கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கி கூட ஆண்டவரே ஒரு கேர்ள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ பாரத்தோடு ஆண்டவரே அந்த மகள் சொல்லிட்டு இருந்தா அவருக்கு வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சின்ன மகள் அவங்க ஃபேமிலியில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் லார்ட் அந்த யங் ஏஜை கூட அவள் இன்னும் கிராஸ் பண்ணலை ஏசப்பா. அந்த சுச்சுவேஷனில் அந்த மகள் அழுது கொண்டு இருக்கிறத நான் பார்த்தேன்ப்பா. இந்த தேவன் ஆண்டவரே தயவாக இப்படிப்பட்ட ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீங்கள் இறங்கி அவங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் அவங்க மத்தியில் கிரியை செய்யுங்கப்பா. பொல்லாத ஆண்டவரே சத்ருவின் கிரியைகளை ஆண்டவரே மடங்கெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேவன் ஆண்டவரே நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வாங்க. உம்மாலே மாத்திரமே இதை செய்ய முடியும் அப்பா. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே இந்த காரியங்களை ஆண்டவரே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவரே தயவாக இறங்குங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரம் ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஆண்டவரே
ஒரு பெரிய ஆண்டவரே அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் ஊற்றப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே, நீங்கள் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒருத்தரையும் நீங்கள் கைவிட மாட்டீங்கப்பா ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டவரே நீங்கள் கொண்டு போன நினச்சிங்களோ, சாத்தான எந்த விதத்தில் அந்த பிள்ளைகளை தொடாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய தூதர்கள் கொண்டு ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. தேவரீர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்களை ஆண்டவரே செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒரு பெரிய ரிவைவல் ஏற்படணும்ப்பா எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அடுத்ததாக ஆண்டவரே அவங்க நெக்ஸ்ட் ஆண்டவரே அந்த ஸ்ட்ராங்காக அவங்க எழும்பி வரணும் அப்பா. அவங்க ஆண்டவரே எந்த விதத்தில் ஆண்டவரே விழுந்து போகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்று நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதை பாக்கியமாய் கருதுகிறேன். விசேஷமாய் மிஷன் இந்தியா இயக்கத்தை கர்த்தர் மட்டும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள். இந்த ஜெபத்திலும் அநேகர் ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் இணைந்திருப்பதை நான் சந்தோஷமாய் கருதுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வரும் நாட்களில் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் நடுவில் கொடுக்கும்படி என்னை அழைத்த அன்பு அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு விசை கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்திற்கு நம்ம விட்டு கொடுத்து, ஹல்லேலூயா. ஆவியானவரே, இம்மட்டும் எங்களை நீர் அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல அழைக்கப்பட்ட நாங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த நேரத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஒரு விசை கூட நிரப்பி மோசையோடு முகமுகமாய் பேசினது போல ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களோடு முகமுகமாய் பேசும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும், பயன்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் உங்களோடு பேசும்படியாக நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. அவனுக்கு பிற்பாக ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் என்று சொல்லப்படுகிறது. சம்கார் என்கிற ஒருவனை குறித்து உங்கள் நடுவிலே ஒரு சில காரியங்களை நேரத்தை கருதி நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த சம்காரை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக எதுவுமே வேதத்தில் இருக்காது. ஒரே வார்த்தை, சம்காரின் அறிமுகம் என்பது ஒரே அறிமுகம்தான், ஆனாத்தின் குமாரன் என்று. அவன் அநேகர் இஸ்ரவேலிலிருந்து எழுந்து ஜனங்களுக்காய் போராடினதை, ஜெயம் எடுத்ததை வேதத்தில் நாம் படிக்க முடியும். இந்த சம்கார் ரொம்ப பிரபலமானவர் கிடையாது. இந்த சம்காரை குறித்து சொல்லத்தக்கதாய் பிரபலமாக எதுவுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு வசனம் தான். இந்த வசனத்திலும் இனியொரு வசனத்திலும் தான் சம்கார் என்கிற பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதுவும் நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கிறது. ஆனாத்தின் குமாரனாகிய சம்கார் என்று ஒரே வார்த்தை, ஆனாத்தின் குமாரன் சம்கார். ரொம்ப அதிகம் இவரை குறித்த பெயர் வேதத்தில் இல்லாவிட்டாலும் இந்த ஒரு வசனத்தில் இந்த சம்காரை குறித்த மொத்த காரியங்களையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், என்னை குறித்து தேவன் எழுதுகிற ஒரு வார்த்தை போதும், அதிலேயே என் வாழ்க்கையிலே மேன்மை கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பலரை குறித்து ஆண்டவர் பல அதிகாரங்களை எழுதினது நாம் படிக்க முடியும். தாவீதை குறித்து பல அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோபை குறித்து பல அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகரை குறித்து பல அதிகாரங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த சம்காரை குறித்து அதிக அதிகாரங்கள் எழுதப்படவில்லை. ஒரே வசனம்தான். ஆனால் அந்த ஒரு வசனமும் சம்காரை மேன்மைப்படுத்துகிற வசனமாக இருந்தது. என் ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை போதும், என் ஆண்டவர் என்னை குறித்து எழுதுகிற ஒரு வார்த்தை போதும், என் ஆண்டவர் எனக்காய் அழைத்த ஒரு வார்த்தை போதும், அந்த வார்த்தை என்னை மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். இந்த சம்காரை குறித்து சொல்லுகிற இந்த வசனத்தில் இந்த சம்கார் என்ன செய்தான் அல்லது இந்த சம்காருக்கு என்ன செய்யப்பட்டது என்றல்ல, இந்த சம்காரை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் எழும்பினான், அவன் பெலிஸ்தியரை முறியடித்தான், அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான்.
சம்காருக்கு என்ன செய்யப்பட்டது என்று சொல்லுவதை விட இந்த சம்கார் என்ன செய்தான் என்பது இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருப்பது. அப்போ ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவது எனக்கு என்ன செய்யப்பட்டது என்று சொல்லுவதை விட நான் என்ன செய்தேன் என்பது ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம் எதுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறோன்னா, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சீங்க, எனக்கு என்ன செய்வீங்க, இப்படி தான் நாம் பல நேரத்திலும் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, பல நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் தேவன் விரும்புகிற ஜெபம் என்பது தேவ பிள்ளைகளிடத்தில், தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு விசேஷமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் விரும்புகிற காரியம், நம்முடைய ஜெபம் என்ன இருக்கணும் தெரியுமா? அதிகம் ஆண்டவரே எனக்கு என்ன செய்வீர் என்றல்ல, நான் என்ன செய்ய வேண்டும். இங்கே சம்காரை குறித்து ஒரே வசனம் எழுதப்பட்டதும் அந்த வசனமும் எப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவனுக்கு சம்காருக்கு என்ன செய்தார் என்று அல்ல, சம்கார் என்ன செய்தான் என்று. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவது உண்டு. நிச்சயமாய் பரலோகத்திலே தேவன் கையிலே புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே என் பெயரில் ஒரு பேஜ் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்கிற புஸ்தகத்தில், நம்முடைய வாழ்க்கை புஸ்தகத்தின் பேஜில் தேவன் செய்தது அநேகம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. என் கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன், அவர் புஸ்தகத்தில் நாம் அவருக்காய் செய்கிறது எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் இதை ரொம்ப விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்களெல்லாம் படிக்கும்போது தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அதிக விரும்பினது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். சவுலாக இருந்த பவுலை சந்தித்த அந்த தருணத்திலே பவுல் கேட்டது, ஆண்டவரே எனக்கு என்ன செய்வீர் என்றல்ல, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இந்த சம்கார் செய்த காரியம் தேவனை பிரியப்படுத்தினது. அப்படி இந்த சம்கார் செய்த ஒரு சில காரியங்களை, 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த சம்கார் செய்தது என்ன? அதே வசனத்தை மறுபடி வாசிக்கிறேன். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு பிற்பாடு, இதற்கு முன்பாய் ஒருவன் எழும்பி இஸ்ரவேலர்களுக்காய் போராடுகிறான். அவனுக்கு பிற்பாடு இந்த ஆனாத்தின் குமாரனாகிய சம்கார் அவனாக எழும்புகிறான். ஒருவர் சொல்லி அல்ல இவன் எழும்பினது, அல்லது ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணி அல்ல, நீ அடுத்து எழும்பு அப்படி சொல்லி அல்ல. நான் எழும்ப வேண்டும் என்கிற வைராக்கியத்தோட, நான் கர்த்தருக்கா எழும்பிதான் ஆக வேண்டும் என்கிற நிச்சயத்தோட, யாருடைய வார்த்தையும் சொல்லாமல் சம்கார் தானாக எழும்புகிறான். ஒருவர் சொல்லி அல்ல அவன் எழும்பினது. நான் எழும்பினால் என் ஜனத்துக்கு ரட்சிப்பு உண்டு, நான் தேவனுக்கு எழும்பினால் என் ஜனம் காக்கப்படுவார்கள், நான் தேவனுக்கு எழும்பினால் என் கர்த்தரை ஜனங்கள் உயர்த்துவார்கள் என்கிற நிச்சயத்தோடு இந்த சம்கார் அவனாக எழும்புகிறான். நான் ஊழியக்காரனுக்கு பிள்ளையா பிறக்கலையே, நான் எப்படி எழும்புறது? அல்லது ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கலையே, நான் எப்படி எழும்புறது? என் மேல அந்த அபிஷேக தைலம் என்ன ஊத்தலையே ஆண்டவர், நான் எப்படி எழும்புறது? இப்படி அவன் காத்திருக்கவில்லை. பல நேரத்தில் நாம் எழும்ப தயாராகாத ரீசனை, இப்படிப்பட்ட சில ரீசன்ஸ் வச்சிருப்போம். ஆண்டவர் என்கிட்ட சொல்லலை, அல்லது என்ன அதுக்கு நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணல, இப்படியே நாம் பல காரியங்களை வச்சு நாம் எழும்புறதை நம்முடைய வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு தேவ பிள்ளையுடைய அழகு என்ன தெரியுமா? தேவ பிள்ளையுடைய ஏக்கம் எதுவா இருக்கணும் தெரியுமா? இந்த பூமியிலே நான் வாழுகிற நாட்களில் நான் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு எழும்பணும். இந்த சம்கார ஒருத்தங்க சொல்லி எல்லாம் எழும்பினது, யாருக்குமே இந்த சம்கார் தெரியாது. அல்லது இந்த சம்கார் எழும்பக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தாரான் என்பதும் தெரியாது. ஆனால் சம்கார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியா, தேவ பிள்ளைகள் நடுவில் ரட்சிப்பை உண்டாக்கத்தக்கதாய் அவன் தானாக எழும்புகிறான். அப்படி எழும்பின சம்காரை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் என்ன தகுதின்னு பார்க்கல, அவர் எந்த குடும்பம்னு பார்க்கல, அவன் கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு பார்க்கவில்லை. அவன் எழும்பினதினால் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நமக்கு தெரியும், நெகேமியா காலகட்டத்தில் நெகேமியா அரண்மனையில் இருந்திருக்கும் போது அவனுக்கு செய்தி வருகிறது. அவருடைய குடும்பத்தில் சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள். அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியும் ஜனங்களுடைய
காரியங்களை குறித்து அவர்கள் வெளிப்படுத்தும் போது நெகேமியா தேவனை நோக்கி புலம்புகிறான். நெகேமியா 1:4 சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. எந்த வார்த்தைகள்? சிறையிருப்பில் மீந்திரு 3 அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. இதை கேட்டதும் நெகேமியாவுக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. நெகேமியா இருக்கிற இடம் சேஃபான இடம். ஒரு அரண்மனையிலே பந்து விசாரிப்புக்காரனாய் ராஜாவுக்கு பரிமாறுகிற பொறுப்பில் இருந்தாலும் நெகேமியாவுக்கு இப்பொழுது அந்த ஜனங்கள் படுகிற பாடுகள் இப்பொழுது இல்லை. நெகேமியாவை பொறுத்தவரை இப்பொழுது சேஃப் ஜோனில் இருக்கிறார். உண்மையிலே இந்த காரியத்தை கேட்டதோ நாம இருந்த என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே, நல்லது ஆண்டவரே, என்ன அந்த கூட்டத்தில் நிற்க விடாம நீர் என்னை பிரித்தெடுத்து என்னை சேஃபான இடத்துல கொண்டு வந்துடுற ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிடுறோம். ஆனால் இந்த நெகேமியாவை பாருங்க, தன் ஜனத்தின் நிலையை அறிந்து, அலங்கம் இடிக்கப்பட்டதை அறிந்து, அவன்கிட்ட யாரும் சொல்லலை நெகேமியாவே நீ எழும்புன்னு சொல்லலை, நெகேமியாவே நீ கதறுன்னு சொல்லலை, நெகேமியாவே நீ ஆண்டவருக்காய் எழும்பி அலங்கத்தை கட்டவான்னு சொல்லவில்லை. ஆமென். அலங்கம் கட்டுவதற்கான பொசிஷன்ல இப்பொழுது நெகேமியா இல்லை. நெகேமியாவால் எழும்பி இந்த அலங்கத்தை கட்ட முடியுமான்னு பார்த்தா அவனுடைய பலத்திற்கு அது சாத்தியம் கிடையாது. அவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் அல்ல, அவன் அதற்கான ஆளும் அல்ல, அவன் சாதாரணமானவன். இனி ஒரு அரண்மனையிலே ராஜாவுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறவன். அவனுக்கு என்னங்க செய்ய முடியும்? பந்தியை விட்டு அவனுக்கு தாண்டி, அதை தாண்டி என்ன செய்ய முடியும்? அப்படி செய்ய முடியுமா இருந்தால் அவன் ஏன் இந்த வேலையை பார்க்க போறான்? அவன் அப்படிப்பட்ட நெகேமியா தேவனுடைய காரியம், தேவ பிள்ளைகளுடைய காரியம் என்று வந்தபோது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? 4 இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மண்டாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றார். தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். நெகேமியா அலங்கம் கட்டுவதற்காய் எழும்புகிறான். ஒருவர் சொல்லி அல்ல, அல்லது அவங்க என்ன கூப்பிடட்டும் நான் அலங்கம் கட்டுறதுக்கு நீ வாய் நெகேமியாவை, இப்படி ஒரு அழைப்பு வரட்டும், அப்படி அல்ல. அநேக ஊழியர்கள் இந்த இடத்துல கலந்திருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய அழைப்பை பெற்றுதான் ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் ஒரு காரியத்தை கேட்கிறேன். ஆமை உற்சாகத்தோடு உண்மையாய் கர்த்தருக்காய் எழும்பி செய்ய வேண்டும் என்கிற இருதயத்தோடு செய்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. எனக்குள்ளே அந்த வாஞ்சை எழுமணும், எனக்குள்ளே அந்த வைராக்கு எழுமணும். கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்கு எழும்பி செய்யணும். என் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், என் நிமித்தம் தேவ ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது ஒருவர் சொல்லி அல்ல, நான் எழும்பணும். நெகேமியா எழும்புகிறான் பாருங்க. இந்த எழும்பினதுனால உண்டான காரியம், ஆமென், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் அவன் மேல் நன்மையா இருந்தது என்று. ஹல்லேலூயா. நெகேமியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, யாவருக்கு முன்பாக சொல்லுகிறான் கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நெகேமியா போகிற காரியங்கள் எல்லாம் அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு ஃபேவர் உண்டு பண்றார், தயவு உண்டு பண்ணுகிறார். ராஜாக்கு முன்பாக இப்பொழுது தயவு கிடைக்கிறது. அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் ராஜா கேட்கிற, என்ன உன் முகத்தில் ஒரு அவன் துக்கம் இருக்குதுன்னு சொன்னதும் அந்த இடத்துல தேவனை நோக்கி ஜெபித்து விட்டு ராஜாவின் இடத்தில் காரியத்தை சொன்னதும் ராஜா தடுக்கவில்லை. ராஜா நீ யாரு போய் கட்ட போறதுக்கு எதுவும் சொல்லவில்லை. ராஜா அவனுக்கு தேவையானவைகள் எல்லாம் சந்தித்து அவனை புறப்பட பண்ணுகிறார். இது எப்படி சாத்தியமானது? கர்த்தருக்காய் எழும்பினவனுக்காக பரலோக ஃபேவர் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காய் நான் உற்சாகத்தோடு எழும்பி ஊழியத்தை செய்வேனே. ஆனால் அன்பு சகோதரா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, இந்த பூமியில பல இடத்துல பல ஃபேவர் உனக்கு தடைபடலாம். ஆனால் நீ கர்த்தருக்காய் எழும்புவாய், ஆனால் உனக்காய் பரலோகத்திலிருந்து ஃபேவர் உண்டாகி கொண்டே இருக்கும். நீ போகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். கோரேசை குறித்து சொல்லும்போது ஏசாயா 45 சொல்லப்படுகிறது, கோரேசுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் ஒன்றும் இருக்காதபடி நான் வாசல்களை திறப்பேன் என்று சொல்லி 2 சொல்லுகிறார், அவனுக்கு முன்பாய் நான் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றார். கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியத்தை செய்ய நானா எழும்புவேனே ஆனால், ஆமாம், என் ஊழியத்தில் உற்சாகத்தோடு நான் எழும்பி செய்வேனே ஆனால். இன்னைக்கு அநேக ஊழியர்களை இந்த உற்சாகத்தை தான் இன்னைக்கு சத்துரு முடக்கி கொண்டிருக்கிறான். சில காரியங்களை சந்திக்க வைத்து, சில போராட்டங்களை சந்திக்க வைத்து உற்சாகத்தோடு தான் ஆரம்பத்தில் ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் போக போக இன்னைக்கு அந்த உற்சாகம் இன்னைக்கு இல்லை.
சில நாட்கள் ஜெபித்து சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகினதும் அந்த உற்சாகம் இன்னைக்கு நஷ்டமாகுது. இது என் வாழ்க்கையை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிற அநேகர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்ம நினைச்சது போல நம்முடைய ஊழியத்தில் நடக்காததும், நாம் நினைச்சது போல சில காரியங்களை பார்க்காததும், நம்முடைய ஊழியத்தின் மேல் இருக்கிற அந்த உற்சாகம் இன்னைக்கு இல்லாமல் போகிறது. நெகேமியா எழும்புகிறார், சம்கார் எழும்புகிறார். அப்படி எழும்பினவனை தான் கர்த்தர் பயன்படுத்த துவங்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் செய்யுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே எழும்புங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒரு தேவ பிள்ளை அவங்க சொல்லட்டும், இந்த காரியத்துக்கு எனக்கு அனுகூலமான உண்டாகட்டும், அதுக்கு பிறகு நான் எழும்புறேன். இல்லை, சம்கார் காலத்தை பார்த்து உட்காரவில்லை, அல்லது ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உட்காரவில்லை. இந்த இடத்துல நான் எழும்பிதான் ஆகணும். எனக்கு அதற்கான சூழ்நிலை இருக்குதான்னு பார்க்கல, எனக்கு அதற்கான ஃபேவர் இருக்குதான்னு பார்க்கல, எனக்கு அதற்கான காரியங்கள் எல்லாம் அனுகூலம் எதுவுமே பார்க்க. அவன் எழும்புகிறான். எழும்பினவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். நெகேமியா இப்போ நான் போனா கட்ட முடியுமா, இது எதுவுமே பார்க்கவில்லை. அவன் எழும்புகிறான். எழும்பின நெகேமியாவுக்கு ஃபேவர் கிடைக்கிது. நெகேமியாவுக்கு முன்பாய் காரியம் வாய்க்கப்படுகிறது. நெகேமியாவின் மேல கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் எழும்பினான். சாமுவேல் சத்தம் கேட்க எழும்பினான். அவன் உற்சாகத்தோடு எழும்புறான். அந்த எழும்பினதுனால சாமுவேல் வளர்ந்தான். அவனை குறித்து தேசத்திலே அறியப்படுகிறது. தாவீது சேனைக்குள் போகிறதற்கு அவன் எழும்புகிறான். அத்தனை பேரும் தாவீதை தடுக்கும் போது தாவீது சொல்லுகிறார், நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவன் எழும்புகிறான். யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது. ஆமென். யுத்தத்தை பார்த்திருக்கிறாரான்னு கூட தெரியல. ஆமென். இப்பொழுது வந்து நிற்கிற போராட்டம் என்பது பயங்கரமான போராட்டம். 40 நாட்கள் சவுலால முடியாதது, சேனைகளால் முடியாதது. இப்பொழுது இந்த சிறிய பையன் தாவீது, ஆனால் அவன் அபிஷேகம் உடையவனாக இருந்ததுனால அவன் எழும்ப வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு முகாந்திரம் இல்லை என்று சொல்லி புறப்பட்டான். அந்த சிறுவனை கொண்டு யூஸ் பண்ணது கல்லுதான். அவனுடைய சூழ்நிலை சுற்றியும் போராட்டமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். அன்புள்ளமே, தைரியமாக எழும்புங்கள். ஊழியத்தில் எழும்பி போராடுங்கள். ஊழியத்தில் எழும்பி காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார். கர்த்தருடைய கரம் நன்மையாயிருக்கும். தேவனுடைய தயவு ஃபேவரை அதிகமாய் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அவன் எழும்புவதற்கு இனியொரு காரியம், அவன் எந்த டிமாண்டும் வைக்கவில்லை என்று சொல்ல, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எழும்புகிறான். நான் இப்ப எழும்புனா என்ன அடுத்த ஒரு உயர்ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வருவார், அல்லது என்ன உயர்ஸ்தானத்தில் வைப்பாங்க, இந்த டிமாண்ட் இல்லை. இன்னைக்கு பலரும் ஏன் இன்னைக்கு ஊழியத்தில் ரொம்ப சோர்ந்து போகிறோன்னா, ஊழியம் செஞ்சு முடிச்சது நாம சிலது எதிர்பார்க்கிறோம். இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரக்கூடிய ஊழியர்கள், வாலிப ஊழியர்கள் இன்னைக்கு அநேகர் என்ன எதிர்பார்ப்பில் வராங்கன்னா, ஊழியத்தில் வந்து சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம். தயவு செஞ்சு யாராவது வாலிப ஊழியர்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால், ஃபேமஸுக்காக ஊழியம் செய்யாதீங்க. ஆமென். கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். ஆமென். உலகம் பிரியப்பட அல்ல ஊழியம், தேவன் பிரியப்படவே ஊழியம். காரணம், ஊழியம் என்னுடையதல்ல, ஊழியம் கர்த்தருடையது. நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் எழும்படுமே தவிர ஏன் ராஜ்யத்தை கட்டுவதற்கல்ல. இன்னைக்கு கொஞ்சம் அப்படி திசை திரும்புது. ஏன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற ஊழியர்களே அப்படி தான் கேட்குறாங்க. ஆமாம், ஃபேமஸ் ஆக என்ன செய்யணும், பாட்டு யூடியூப்பில் ரீச் ஆக, ஏங்க அது கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களை எப்படி நிறுத்தணும், உங்களை எப்படி உயர்த்தணும், அது தேவ கரத்தில் இருக்குது. அழைத்தவர் உங்களை கண்டிப்பாக நடத்துவார். அழைத்தவர் உங்களை மறந்து போக மாட்டார். அழைத்தவர் உங்களை பயன்படுத்துவார். ஆற்றிலிருந்த கல்லை எடுத்து பைக்குள்ள போட்ட தாவீதுக்கு எப்போ அந்த கல்லை எடுத்து உயர்த்தணும்னு தெரியும். ஆமாம், எடுத்து அவர் செய்தது முதல்ல பைக்குள்ள தான் போடுறார். அந்த டாபிக்குள்ள நான் இப்பொழுது போக விரும்பவில்லை. ஆனால் ஆற்றில் இருந்த கல்லை, ஏன் போகிற வழியிலே ஒரு கல்லை எடுத்து அடிச்சிருக்க வேண்டியதான கோலியாத்தை, அப்படி அடிக்கவில்லை. போகிற வழியில் ஆற்றில் இருந்த கல்லை தூக்கி பைக்குள்ள போடுகிறார். பைக்குள்ள இருக்கிற கற்கள் 5 கற்கள் இருக்குது, அதில் ஒரு கல்லை எடுத்து உயர்த்து பயன்படுத்துகிறார். இதே போல தான் நான் சரியாய் அவருக்குள்ள பயன்பட்டு கொண்டிருக்கும் போது அத்தனை கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் என்னை எடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார்.
ஆமாம், எடுத்தவருக்கு என்ன பயன்படுத்த தெரியும். இங்கே இந்த சம்கார் எழும்பும்போது எந்த டிமாண்டை வைக்கல. நான் இப்போ எழும்புனா எல்லாரும் என்ன பாடுவாங்க, எல்லாரும் என்ன உயர்த்துவாங்க, அல்லது அடுத்த ஒரு பெரிய ஸ்தானம் எனக்கு இருக்குது, அல்லது என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிளஸிங் வர, இப்படி அல்ல. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எழும்புகிறார். நான் எழும்புவது என் பெயரை கட்டுவதற்கு அல்ல, நான் எழும்புவது தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. தேவனுக்காக எழும்புங்கள், எழும்புங்கள். எழும்ப வேண்டும் என்று நான் எழும்பாமல் யார் எழும்ப போகிறார்? இந்த வைராக்கியத்தோடு எழும்புங்கள். எனக்கு எது கிடைச்சாலும் சரி, எனக்கு உயர்வு கிடைச்சாலும் சரி, என் பெயர் பெருமையா பேசப்பட்டாலும் சரி, பேசப்படாமல் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நான் கர்த்தருக்காக எழும்புவேன். எந்த டிமாண்டும் வைக்காதீங்க. ஆமாம், கர்த்தர் ஒரு ஊழியத்தை செய்ய வைக்கிறாரா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க. நீங்கள் உண்மையாய் செய்வீர்களானால் உங்களுடைய பலன் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். இரண்டாவது காரியம் இந்த சம்கார் செய்தது, அவன் எழும்பினது மட்டுமல்ல, அதே 31வது வசனம் நான் திரும்ப வாசிக்கிறேன். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறிய அடித்தான். எழும்பினவன் செய்ய வேண்டியதை செய்தான், அவன் முறியடித்தான். இதுக்கு முன்பாய் எழும்பினவர்கள் என்ன செய்தார்களோ அதேதான் இவனும் செய்கிறார். ஆனால் எப்படி செய்கிறான் என்பதை பாருங்கள். தன்னிடத்தில் என்ன இருக்குதோ, தன்னிடத்தில் என்ன இருக்குதோ, ஒரு தாற்றுக்கோல், ஒரு தாற்றுக்கோலை வச்சுனா ஒரு மாட்டை நடத்துகிற ஒரு கம்பு. ஆமாம், தாற்றுக்கோல் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய கம்பு, அதுக்கு எண்டில் ஒரு வளைஞ்சு ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் அவன் கையில் இருக்கிற ஆயுதம், இவ்வளவுதான். போராட வந்தது யாரு? பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் பட்டயமுடையவர்கள். பெலிஸ்தியர்கள் கையில் யுத்தத்திற்கான ஆயுதங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது இங்கே இஸ்ரவேலிருந்து எழும்பினவன் கையில் என்ன இருக்குதுன்னா, கையில் ஒரு கம்பை வச்சு பலத்த ஆயுதத்தோடு வருகிற ஒரு பெலிஸ்திய கூட்டத்தை முறியடிக்க முடியுமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. சம்கார் எழும்பும்போது தன் கையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கவில்லை. சம்கார் எழுதும்போது தன் கையில் என்ன ஆயுதம் இருக்குது, பெலிஸ்தியரை போல என் கையில் ஆயுதம் இருக்குதா, இது எதுவுமே பார்க்கல. அவன் எழும்புறான். தன் கையில் என்ன இருக்குதோ அதை வைத்து எழும்புகிறான். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையே, கர்த்தர் அழைப்பை பெற்ற எல்லாரையும் பயன்படுத்த என் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரையே போல பாட எனக்கு வராமல் இருக்கலாம், எல்லாரையே போல பிரசங்கம் பண்ண எனக்கு வராமல் இருக்கலாம். ஆமென். மற்றவர்களுக்கு இருக்கிறது போல சில திறமைகள் என்னில் இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களிடத்தில் இருக்கிற சில கிருபை வரங்கள் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பயன்படுத்த உண்மை உள்ளவன். சம்கார் அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதம் என்கிட்ட இல்லை, அதனால நான் எழும்ப மாட்டேன்னு சொல்லி உட்காரவில்லை. தன்னிடத்தில் என்ன இருக்குதோ அதை வைத்து எழும்புகிறான். கிதியோனை வந்து சந்தித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ உன் பலத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு போன்னு சொன்னாரா? இல்லை. சந்தித்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நியாயாதிபதிகள் 6:14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, ஆண்டவர் இந்த பலத்தை வச்சு எனக்கு என்ன செய்ய முடியும்னா, மறைஞ்சிருந்து போரடிக்க முடியும், கதிரை போரடிக்க முடியும். ஆண்டவரே, இந்த பலத்தை வச்சு என்னால் போராட முடியுமான்னு என் பக்கத்திலிருந்து பார்த்தால் அது என்னால் சாத்தியமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு இந்த போரடிக்கிற ஒரு பலன் இருக்குதுல்ல, உனக்கு இந்த ஊழியத்தில் இதை செய்யறதுக்கு ஒரு பலன் இருக்குதுல்ல, இந்த பலத்தோட நீ ஊழியத்தை செய், இந்த பலத்தோட நீ போ. இப்படி போன என்ன நடக்கும்? ஆண்டவரே, உன்னை கொண்டு நான் மீதியானரை முறியடிப்பேன் என்றார். எக்ஸ்ட்ரா பலத்தை நீ ஆட் பண்ணிட்டு போன்னு சொல்லல. தாவீது வந்த உடனே ஆரம்பத்தில் யுத்தத்திலே பழக்குவித்து விட்டு அல்ல கர்த்தர் யுத்த களத்தில் நிறுத்தினது. தாவீதுடைய சாட்சி, என் கைகளை போருக்கு, என் வீரர்களை யுத்தத்திற்கு பழக்குவித்தார் என்று. அவன் போக போக பழகினான். நான் இருக்கிறதை வைத்து பயன்பட துவங்குவேன், ஆனால் போக போக என்னை கர்த்தர் அநேக காரியத்திலே பழக்குவித்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. சாட்சியாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அநேக காரியங்களை கர்த்தர் பழக்குவித்தாருங்க. ஹல்லேலூயா. முன்னாடி நான் பாடுவதற்கு வெட்கப்படுவேன், கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார், ஆனால் பாடுவதற்கு வெட்கப்படுவேன். ஏன்னா என் வாய்ஸ் எனக்கு பிடிக்காது. என் வாய்ஸ் வந்து கேர்ள்ஸோட வாய்ஸ் மாதிரி இருக்க சின்ன வயசில். அதனால நான் பாட மாட்டேன், பாட சொன்னால் பாட மாட்டேன். நிறைய காரியங்களை நான் செய்யாமல் வெட்கப்பட்டிருந்தேன். ஆண்டவர் பழக்குவித்தார். பழக்கி தான் ஒவ்வொரு காரியத்தை. ஆமென். ஒரு காரியத்தை நான் பேசுறதுக்கு வெட்கப்படுவேன்,
ஆனால் இன்னைக்கு பழக்குவித்தார். உனக்கு இருக்கிற பலத்தை வைத்து நீ செய்ய துவங்கு. நம்ம கையில் என்ன இருக்கு, கர்த்தர் என்ன கிருபைகளை கொடுத்திருக்கிற, இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? அவங்கள மாதிரி எனக்கு செய்ய முடியல, இவங்கள மாதிரி எனக்கு ஆமென். ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறார், ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் ஒரு தனித்துவமான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தனித்துவமான யூனிக்கா ஒன்று வச்சிருக்கிறார் உங்க லைஃப்ல. உங்க ஊழியத்தில் நீங்க செய்ய முடிஞ்ச அநேக காரியத்தை என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே போல ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் யூனிக்கா ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இதை புரிந்து சம்கார் எழும்புகிறான். தன்னிடத்தில் இருக்கிறது தாற்றுக்கொள், தன்னிடத்தில் உள்ளதை அவன் பெரிதாய் பார்க்கிறான். இது போதும், இது போதும். தேவ ராஜ்யத்தை கட்ட, ஜனத்தை ரட்சிக்க, சத்துருவை முறியடிக்கிற எனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், என் கையில் இருக்கிற இந்த ஆயுதம் போதும். ஆமை, இதை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமை. ஏன் சம்கார் எழும்பினான் தெரியுமா? சம்கார் தன்னிடத்திலிருந்து தாற்றுக்கொலை பார்த்து எழும்பவில்லை, தன்னிடத்தில் இருக்கிற தேவனை பார்த்து எழும்புகிறான். கோலியாத்துக்கு முன்பாய் சவுல் கொடுத்த வஸ்திரங்களை அவன் போடாமல் தன்னிடத்தில் இருக்கிற கவனையும் கல்லை எடுத்துட்டு போகிறான். தாவீது எதை வைத்து போகிறான்? கல்லு சரியாய் நான் குறி வச்சு அடிச்சிருவேங்கிற நம்பிக்கை இல்லை. அவன் போகும்போது என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான் தெரியுமா? நான் கல்லை எடுத்துட்டு வரேன்ல, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை சொல்லி நான் வருகிறேன்றான். அவர் தான் நம்ம கூட இருக்கிறார். நம்ம பல நேரத்தில் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க, நம்மோடு கூட யார் இருக்கிறார் என்பதை பாருங்கள். இந்த எண்ணத்தோடு நான் பயன்பட துவங்குவேன். ஆனால் கர்த்தர் உங்களை தனித்துவமாய் நிறுத்துவார். உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது தேவ கிருபையும் தேவ மகிமையுமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருவரையும் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற கிருபை, அதே தான் தீமோத்தேயுக்கு சொல்ற, உனக்கு கொடுக்கப்பட்ட. ஆமென். 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறார், இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரம். மற்றவங்க கிட்ட இருக்கிற வரத்தை உனக்குள்ள புதுப்பிச்சுக்கோ, அப்படி சொல்லல. உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டு. உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தார், உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன வரங்களை கொடுத்திருக்கிறார், அதை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஹல்லேலூயா. அவன் கொடுக்கப்பட்டதை நாம சரியாய் பயன்படுத்தினால் கர்த்தர் இன்னும் கொடுப்பார். அதுதானே கர்த்தர் ஓமையில சொல்றார். கொடுக்கப்பட்டதுல தான் கணக்கு கேட்பார். ஃபர்ஸ்ட் 5 கொடுத்தாரா, 5 நீ எப்படி யூஸ் பண்ற? 2 கொடுத்தாரா, 2 நீ எப்படி யூஸ் பண்ற? 1 கொடுத்தாரா, 1 நீ எப்படி யூஸ் பண்ற? 5 கொடுத்து 10 மாத்திரம் 1 கொடுத்து அப்படியே வச்சுட்டான், புதைச்சி வச்சுட்டான். ஐயோ, இதை வச்சு என்ன பண்றது? புதைச்சி வச்சுட்டான். அவன் நிச்சயமான கோபம் வந்து அவனிடத்திலிருந்து வாங்கி அந்த 5 10 மாத்திரம் கையில் கொடுக்கிறார். அப்போ என்கிட்ட தந்த கிருபையை, எனக்குள் இருக்கிறதை நான் சரியாய் பயன்படுத்த துவங்கினால் எனக்கு இன்னும் கர்த்தர் கிருபைகளை தந்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். சாட்சியாய் பேசுகிறேன். அன்பு சகோதரர்கள், அன்பான ஊழியர்கள், ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், கர்த்தருக்காய் எழும்புங்கள். என்ன இருக்குது, நல்ல இருக்கிறதை வைத்து எழும்புங்கள். இருக்கிற பலத்தோடு எழும்புங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நான் ஆராதிக்கிறவர் பலவீனனை தள்ளி விடுகிறவர் அல்ல, பலவீனனை எடுத்து பயன்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. வேதத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாரும் அப்படிதான் அங்கே இருந்தாங்க. அவன் எல்லாருமே பலவீனம் பாண்டங்கள் தான். அவர்களை கொண்டுதான் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்ய துவங்கினார். கர்த்தருக்காய் எழும்புங்கள். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 3வது அதே வசனத்தை கடைசி சொல்லப்படுகிறது, அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இஸ்ரவேலுடைய ரட்சிப்புல இந்த சம்காருக்கும் ஒரு பங்கு இருந்தது. இந்த வார்த்தையை நான் சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதில், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் பாடுபடுகிற கூட்டத்தில் பலருடைய பரிசுத்தவான்களுடைய பெயர் இருக்கிறதுல, இந்த பெயரில் சம்காருடைய ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இந்த பூமியில் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த நேம் லிஸ்ட்டில் என் பெயர் வேண்டாம். இஸ்ரவேலை ரட்சித்த கூட்டத்தில் அநேகரை நீர் பயன்படுத்தினீரே, அந்த கூட்டத்தில் என் பெயர் இருக்கட்டும் ஆண்டவரே, என் பெயர் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலரும் இன்னைக்கு கர்த்தர் இப்படி பிளஸ் பண்ணார், இந்த நேம் லிஸ்ட்டில் தான் நம்ம பேர் இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் சம்கார பார்த்தீங்களா, அதில் என் பேர் வேணாம். கர்த்தரால் பயன்பட்ட கூட்டத்தில், இஸ்ரவேலை ரட்சித்த அந்த நேம் லிஸ்ட்டில் என் பெயரும் இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்காய் பயன்பட்டான். எழும்பினான், தாற்று கோலை கொண்டு முறியடித்தான், அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். கர்த்தருக்காய் எழும்பிட்டீங்கன்னா, எதற்காய் எழும்பினீர்களோ
அதற்காய் பயன்பட்டு ஓட்டத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா. அவன் எழும்பினது கரெக்டாக எழும்பிட்டான். எழும்பினதின்படி செய்து முடித்தான். அவனும் ரட்சித்தான். ஹல்லேலூயா. எழும்பினவன் தோற்று போக கர்த்தர் விடவில்லை. ஆமென். கர்த்தரை நம்பி எழும்பினவனை தோற்று போக விட மாட்டார். இயேசுவின் நாமத்தில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், கர்த்தருக்காய் நீங்கள் உற்சாகத்தோடு ஊழியம் செய்ய நீங்கள் எழும்பி பிரயாசப்படுவீர்களானால், அன்பான ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தோற்று போக விட மாட்டார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது நிமித்தம் ஜீவ கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆமென் பவுல் சொல்லி முடித்தது போல ஆமென். அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினத பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்ல நம்ம பெயரையும் கர்த்தர் எழுதுவாராக. ஆமென். உற்சாகப்படுத்துகிறேன். உற்சாகத்தோடு கர்த்தருக்காய் நில்லுங்கள். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிங்கள். நம் விளக்கை ஏற்றினவர் நம்ம இன்னும் எரிய பண்ணுவாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. பாடுவீங்களே கூட சேர்ந்து. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். மறுபடியும் சொல்லுங்கள், எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே. ஆண்டவரே, கடைசி வர செய்ய வேண்டிய ஊழியத்தை உண்மையாய் செய்ய எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரையே எரிந்து கொண்டே. லாஸ்ட் ஒன் டைம் ஒரு விசை கூட சேர்த்து பாடுவோம். எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே. இயேசுவின் நாமத்தில் கலந்து போகாதபடி, முடங்கி போகாதபடி, செல்ல வேண்டிய பிரயாண வெகு தூரம் என்கிற நிச்சயத்தோட நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து முன் செல்ல கிருபைகளை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே. ஒரு விசை இருக்கிற இடத்தில் உங்க வலது கரத்தை உயர்த்தி கேட்ட வார்த்தையின்படி சாதாரண மனுஷம்காரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அவன் எழும்பினான், அவன் முறியடித்தான், அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அப்பா, என்னை குறித்த சாட்சி இப்படி இருக்கணும்ப்பா. கர்த்தருக்காக எழும்பினவன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினவன், அவனும் தேவ விருப்பத்தை செய்து முடித்தவன். என் ஊழியம் அப்படிப்பட்டதா இருக்கட்டும். தளர்ந்து போகாதபடி எந்த பாதையிலும் எழுந்து நின்று பிரகாசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி கர்த்தர் கொடுத்த கிருபைகளை வைத்து பயன்பட கர்த்தர் கிருபை தாரும். நாளுக்கு நாள் தேவன் தந்த அபிஷேகம் என்னில் அனல் மூட்டப்படுவதாக. உமக்காய் எழும்பி பிரகாசிக்கணும், உமக்காய் பயனடையணும். நீர் செய்ய என்னில் வைத்த திட்டங்களை நான் செய்து நிறைவேற்றனப்பா. உடைய சித்தத்தை எங்களிலே பரிபூர்ணப்படுத்தும். எலியாவை எழும்ப பண்ணி, எலியாவை பலப்படுத்தி, செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று தட்டி எழுப்பி உருவாக்கி அனுப்பின தேவன் ஒவ்வொருவரையும் இந்த ஜெப நாட்களிலே அப்படிப்பட்ட புது கிருபைகளோடு எழும்பி உமக்காய் பிரகாசிக்கிறவர்களாய் வரும் நாட்கள் உடைய பிள்ளைகள் பயன்பட கர்த்தர் கிருபை செய்யும். என்ன இருக்குதுன்றல, என்னோடு யார் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட, அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்கிற நிச்சயத்தோட, எனக்குள் இருக்கிற அபிஷேகம் என்னை பயன்படுத்தும் என்கிற தைரியத்தோட எல்லா கண்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகளை சாட்சியை நிறுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, வரும் நாட்கள் மகிமையான சாட்சிகளை உடைய பிள்ளைகளை கொண்டு கேட்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நமக்கு நிறைவாக்கி நன்மையாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க?
கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி அவர்களும் தொடர்ந்து ஜெபிக்க, எந்த நேரமானாலும் அவர்களும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.